நேரம் 10:34 இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்கள் இப்பொழுது முதல் கருத்துக்களமான நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய தினம் நாங்கள் நேர்களையும் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். ஆகவே நேர்கள் இன்றைய தினம் 2 ஆய்வாளர்களை இணைத்திருக்கின்றோம். அவர்களோடு உரையாடல் முடிந்த பின்பு நேர்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் எங்களோடு தாயகத்திலிருந்து 2 இணைந்திருக்கிறார்கள். தற்போது எங்களோடு ஒருவர் இணைந்திருக்கிறார். இன்னும் சொற்ப வேளையில் மற்றொருவர் இணைந்து கொள்ள இருக்கின்றார். இப்போது எங்களோடு தாயகத்திலும் சரி சர்வதேச ரீதியிலும் சரி பிரபலம் வாய்ந்த அரசியல் ஆய்வாளர் திரு நிலாந்தன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். இன்னும் சொற்ப வேளையில் திரு ஜதீந்திரா அவர்கள் தாயகத்திலிருந்து இணைந்து கொள்ள இருக்கின்றார். இன்றைய தினம் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் பேசிக்கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற மிக அரசியல் நெருக்கடியும் மிக முக்கியமாக ஒரு பொருளாதார நெருக்கடியும் தற்போதைய நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. 1970ஆம் ஆண்டின் பின்னர் இலங்கை சந்தித்த மிக பெரும் பொருளாதார நெருக்கடியாக ஒரு அரசியல் நெருக்கடியாக இப்போதைய நெருக்கடி பார்க்கப்பட்டு வருகிறது. கோத்தபாய ஆட்சியிலே மிக பெரும் எதிர்பார்ப்போடு ஆட்சி பொறுப்பை ஏற்ற திரு கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் இப்போது மிக பெரும் எதிர்ப்பை மக்கள் மத்தியிலே சந்தித்து வருகின்றார். நேற்றைய தினம் கூட மிக பெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. மக்கள் எதிர்பார்க்காத வண்ணம் அனைத்து பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஊர்வலமாக ஆரம்பமாகிய அந்த எதிர்ப்பு பேரணி என்பது ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக சென்று மிக பெரும் கூட்டமாக அது நடைபெற்று முடிந்திருக்கிறது. மிகப்பெரிய கோஷங்கள் முன்வைக்கப்பட்டு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை வீட்டுக்கு செல்லுமாறு பல்வேறு விதமான கோஷங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையிலே மிக பெரும் எதிர்ப்பு ஒன்று கிளம்பி இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்ப்பு என்பது இந்த அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்பை தவிர எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக நாங்கள் இதை கருத்தில் கொள்ளக்கூடாது என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. அதே வேளையிலே இந்த பொருளாதார நெருக்கடி என்பது எவ்வாறு ஏற்பட்டது என்பதை நாங்கள் மிக ஆழமாகவும் அதனையும் விரிவாகவும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இயற்கை விவசாயத்தை நம்ப வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பல ரசாயன உரங்களுக்கும் பதல்களுக்கும் தடை விதிக்கப்பட்டதால் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற கட்டாயத்துக்கு மக்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். அதனூடாக விவசாயம் பாதிக்கப்பட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே வேளையிலே இறக்குமதிகளுக்கான தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன. அதனூடாகவும் பொருட்களுக்கான விலைகள் உள்ளூரிலே அதிகரிக்க ஆரம்பித்தன. அது மட்டுமில்லாமல் எரிபொருள் வாயு பெட்ரோல்கள் போன்றவற்றுக்கான விலைகள் அதிகரித்தன. ஆகவே உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிப்பதற்கான போதுமான வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டும் இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலே ஒரு சரியான புரிதலும் மக்களுடைய தேவை அறிந்து இந்த அரசாங்கம் செயல்படவில்லை என்கின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே வேளையிலே அமைச்சரவை மட்டத்தில் பார்க்கின்ற பொழுதும் கூட அமைச்சருக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இடையிலே ஒரு சரியான புரிந்துணர்வு இல்லை என்பதும் அமைச்சர்களுக்கு இடையிலே ஒரு சரியான ஒற்றுமையின்மை என்பதும் அங்கே வெளிக்காட்டப்பட்டு வருகிறது. இவ்வாறு பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கின்ற வேளையிலே தமிழர்களுக்கு ஒரு அபிவிருத்தி பிரச்சனை என்கின்ற ஒன்றுதான் இருக்கிறது, உரிமை பிரச்சனை ஒன்று இல்லை என்கின்ற கூற்றையும் தான் பதவியேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து கூறி வருகின்ற ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் திடீரென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை பேச்சுக்கு அழைத்திருக்கின்றார். ஆகவே இது எவ்வளவு தூரம் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவும் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு முயற்சி என்பதையும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பேச இருக்கணும். ஆகவே இப்போது எங்களோடு இணைந்திருக்கின்ற பிரபல அரசியல் ஆய்வாளர் திரு நிலாந்தன் அவர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டு ஜதீந்திரா அவர்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு நிலாந்தன் அவர்களே. நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுங்கள். நாங்கள் ஏற்கனவே முதலிலே குறிப்பிட்டது போன்று பல நெருக்கடிக்கு மத்தியிலே இந்த அரசாங்கம் ஒரு பாரிய எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது. ஆனால் இன்றைய நிலையில் பார்க்கின்ற பொழுது இலங்கை எதிர்கொள்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனை என்பது இந்த அரசாங்கத்தின் சரியான திட்டமிடல் இன்மை காரணமாகத்தான் இந்த பொருளாதார பிரச்சனையை இந்த அரசாங்கம் எதிர்கொள்கின்றதா என்கின்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே இருக்கிறது. உங்களுடைய பார்வையிலே நீண்ட காலமாக இது தொடர்பாக நீங்கள் பேசி வருகின்றீர்கள். உங்களுடைய பார்வையிலே அரசாங்கத்தின் தவறுகள் ஒரு காரணம், ஆனால் அது மட்டுமே காரணம் அல்ல. அரசாங்கம் கூறுவது போல பெருந்தொற்று நோய் மற்றொரு காரணம், ஆனால் அது மட்டுமே காரணம் அல்ல. எதுக்கும் அப்பால் காரணங்கள் உண்டு. எதுக்கும் அப்பால் போனோம் என்றால் ஈஸ்டர் குண்டு வெடிப்பு ஒரு காரணம். அதுக்கும் முன்னுக்கு போனோம் என்றால் ஆயுத மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகும் கூட இனப்பிரச்சனைக்கு தீர்வை காண முடியாமல் போனது. அதாவது யுத்த வெற்றியை ஒரு அரசியல் வெற்றியாக மாற்ற தவறிய பின்னணி. இலங்கை தீவு இந்த பிராந்தியத்திலேயே முதலில் திறந்த சந்தை பொருளாதாரத்துக்கு ஜெயவர்த்தனாவால் திறந்து விடப்பட்ட நாடு. அதுக்கு பின்னுக்கு திறந்து விட்டப்பட்ட நாடுகள் எல்லாம் இன்றைக்கு முன்னேறிட்டு அதிலும் குறிப்பாக 72ஆம் ஆண்டு
சுதந்திரமடைஞ்ச பங்களாதேஷிட்ட இன்னைக்கு இலங்கை கடன் வாங்குது. ஆனால் 70களில் ஜெயவர்த்தனாவால் திறந்து விடப்பட்ட இலங்கையும் இப்படி ஒரு நெருக்கடிக்கு இருக்கு. இலங்கையிட்ட எல்லா வளமும் இருக்கு. ஒரு குட்டி தீவு. பிரச்சனை இனப்பிரச்சனை. மூல காரணம் இனப்பிரச்சனை தான். இனப்பிரச்சனை இலங்கை தீவின் பொருளாதாரத்தை தொடர்ந்து சீரழித்தது. இவ்வாறு சீரழிக்கப்பட்ட பொருளாதாரம் 2009 ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்த பிறகு சீராக இருக்க வேண்டும். சீராக இல்லை, முதலீட்டாளர்கள் வரையில்லை. ஏனென்றால் தொடர்ந்தும் அரசியல் ஸ்திரமின்மை நிலவியது காரணம் இனப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. அல்லது புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் தொடர்ந்து இனப்பிரச்சனை தீர்க்கப்படாத ஒரு பின்னணிக்குள் நீதியை கேட்டு முதலீட்டாளர்களுக்கு தொடர்ந்து ஒரு எதிர்பிரச்சாரத்தை முன்னெடுத்த காரணத்தால் அதுக்கு அடுத்த கட்டமாக போக முடியல. இலங்கை தீவின் இனப்பிரச்சனை தான் பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம். அது கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக நிலவுகிறது. இந்த பின்னணிகள்ல பிறகு ஈஸ்டர் குண்டு வெடிப்பு வருகிறது. இனப்பிரச்சனை தீர்க்கப்படாத ஒரு பின்னணி ஈஸ்டர் குண்டு வெடிப்போட பொருளாதாரம் மேலும் சரியுது. குறிப்பாக முஸ்லிம் முதலீட்டாளர்கள் பலர் தங்கள் டாலர்களை வெளியே கொண்டு போகிறார்கள் போனதாக ஒரு தகவல் இருக்கு. தவிர உல்லாச பயணத்துறை வீழ்ச்சி, இலங்கை தீவு திரும்பவும் இன்னொரு யுத்த முனையை திறந்திருக்கு என்ற ஒரு அபிப்பிராயம் வருது. அதாவது IS வீழ்ச்சி உரையக்க அதன் கடைசி களமாக இலங்கை காணப்படுது. இதனால இலங்கை தீவின் பொருளாதாரம் மேலும் சரியுது. இந்த சரிந்து போன ஒரு நிலையில் தான் அதை கோத்தாபாய பொறுப்பெடுக்கிறார். எடுத்த பிறகு இவர் அதை சரி செய்வதற்கு இடையிலேயே, இவர் சரி செய்வாரோ இல்லையோ அதுக்கிடையிலேயே பெருந்தொற்று நோய் வந்துட்டு, பெருந்தொற்று நோய் வந்ததோடு இவர் பெரிய எதிர்பார்ப்புகளோட 3/2 பெரும்பான்மையோட வந்தவர். எனவே இவர் தான் புதுசா செய்கிறது என்று காட்டுறதுக்காக உறவு விநியோகம் உட்பட கன விஷயங்களில புதிய நிலைப்பாடுகளை எடுத்தார். இதுக்கு முன்னுக்கு இருந்த எல்லா அரசாங்கங்களுமே உரமானியத்தை கொடுத்துத்தான், உரமானியம் என்ற ஒரு கோஷத்தை முன்வச்சுத்தான் தேர்தல்களில் வென்றிருக்கிறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் நாங்கள் உரத்தை இறக்க மாட்டோம், நீங்கள் இயற்கை உரத்துக்கு போகும்னு கேட்டுச்சு. இயற்கை உரம் ஒரு அற்புதமான சிந்தனை, அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா எங்க பிரச்சனை வருது என்றால் 2 இடத்துல பிரச்சனை வருது. ஒன்று, தன் மக்களை கொன்ற ஓர் அரசாங்கம் மண்ணை பாதுகாக்க போவதாகவும் கடலை பாதுகாக்க போவதாகவும் கூறுவது ஒரு தர்க்க முரண். இரண்டாவது, இப்படி ஒரு நெருக்கடியான சூழலில், அதாவது ஒரு பெருந்தொற்று நோய் சூழலுக்குள் இந்த மாதிரியான பரிசோதனைகளை செய்யக்க அதுக்கு அதிகம் விலை கொடுக்க வேண்டி வரும். இப்படிப்பட்ட பல கூட்டு காரணிகளின் விளைவாகவும் இலங்கை பொருளாதாரம் சரிய தொடங்கியது. மற்றது ரணில் விக்ரமசிங்காவின் ஆட்சி காலத்தில் கடைசியில டேக்ஸ்களை குறைச்சது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. டேக்ஸ் குறைக்கப்பட்டது. இப்படி பலவிதமாயும் இலங்கையின் வருமானம் பாதிக்கப்பட்ட ஒரு சூழலுக்குள் தான் எல்லாத்தின் ஒட்டுமொத்த விளைவையும் இப்புதிய அரசாங்கம், அதாவது இந்த கோத்தாபாய அரசாங்கம் தாங்குகிறது என்றதான் உண்மை. எனவே அவர்கள் கூறுவது போல COVID-19 மட்டும் காரணமும் அல்ல, அல்லது பலர் கருதுவது போல அவருடைய நிர்வாக நெருக்கடியும் ஒரு காரணம். நிர்வாக நெருக்கடி மட்டுமல்ல, அவர் எல்லாத்தையும் இராணுவமயப்படுத்தி வச்சிருக்காரு. இது இலங்கை தீவு தேர்தல் மூலம் இராணுவமயப்பட்ட ஒரு நாடு. தேர்தல் மூலம் பெருமளவு பொறுப்புகள் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நாடு. உதாரணமாக இராணுவம் கெட்டுத்தனமா செய்யும் என்று, யுத்தத்தில் வென்ற ஒரு தகுதிக்காக இராணுவம் எல்லாத்தையும் நிர்வகிக்கும் என்று கருதி பெரும்பாலான நிர்வாக பொறுப்புகள் இராணுவத்தில் கொடுக்கப்பட்டன. 5க்கும் மேற்பட்ட அமைச்சின் செயலாளர்கள் இராணுவ முன்னாள் படை பிரதானிகளாக இருக்கிறார்கள். இதுக்குள்ள உதாரணமாக துறைமுகத்தில் இருக்கிற அந்த படைப்பிரதானி, துறைமுகங்களுக்கு பொறுப்பான அந்த அதிகார சபைக்குள் இருக்கிற படைப்பிரதானி பற்றி மொத்த வர்த்தகர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் என்று சொன்னால், இலங்கை தீவின் துறைமுகத்துல எப்பவும் தூத்துக்குடிக்கு போற கப்பல்களில் ஒரு பகுதி இலங்கை தீவுல நிற்க வேண்டாம். தூத்துக்குடி குட்டி துறைமுகம். அப்ப பெரிய கப்பல்கள் தூத்துக்குடிக்கு போயிடலாம். அப்படி அதாவது கொழும்புல நின்று அங்கிருந்து குட்டி குட்டி கப்பலால பொருட்கள் தூத்துக்குடிக்கு அனுப்பப்படும். இப்படி சராசரியா ஒரு நாளைக்கு 3 கப்பல்கள் தூத்துக்குடிக்கு போக வேண்டிய கப்பல்கள் இலங்கைக்கு வரும். ஆனால் இந்த புதிய இராணுவ நிர்வாகத்துக்கு கீழே அப்படி வார கப்பல்கள் குறைஞ்சு ஒரே ஒரு கப்பல் தான் வருது, மிச்சம் துபாக்கி போதுன்னு சொல்கிறார்கள். இது ஒரு பெரிய வருமான இழப்புன்னு சொல்கிறார்கள். இதுக்கு காரணம் இந்த இராணுவ பிரதானிக்கு அந்த நிலைமையை கையாள தெரியல என்றும் துறைசார் அனுபவம் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். அவர் எனக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி நடப்பார் என்றும், அது அவர் துறைமுக அதிகாரிகளுக்கு கேட்கிறார் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். அப்ப ஒன்று நிலையான நிர்வாகம், மற்றது படை மயமாக்கம் போன்ற எல்லா காரணிகளின் கூட்டு விளைவாகவும் தான் இன்றைக்கு இந்த இலங்கை பொருளாதாரம் இப்படி ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கு. ஆனால் வணக்கம் ஜதீந்திரா, இப்போது இணைந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த அரசாங்கம் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த கோவிட் தொற்றாக இருக்கலாம், வேறு காரணங்களாக இருக்கலாம், அவர்கள் பிரதானமாக முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், கடந்த காலங்கள் அரசு திறந்த பொருளாதார கொள்கையின் காரணமாகத்தான் தாங்கள் இவ்வளவு நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உலகம் முழுவதும் திறந்த சந்தை பொருளாதாரம் தான் இருக்கு, வேறு எந்த பொருளாதாரம் இருக்கு. சீனா தன் கம்யூனிஸ்ட கோட்பாட்டை கைவிட்டதுக்கு பின்னுக்கு, கெடுபிடி போரின் வீழ்ச்சிக்கு முன்னுக்கு, கெடுபிடி போரின் வீழ்ச்சிக்கு காரணங்களில் ஒன்று சீனா ஒரு முதலாளித்துவ நாடாக போனது.
ஸ்லோவாக் சிசிக்கின் வார்த்தைகளில் சொன்னால், முதலாளித்துவத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் இடையிலான திருமணம் முறிந்து முதலாளித்துவத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் இடையில் திருமணம் நடந்து விட்டது. அந்த திருமணத்தின் விளைவுதான் சீன விரிவாக்கம். அதன் விளைவுதான் குளோட்டன் பெல்ட் என்று பார்த்தால், இன்றைக்கு இங்க யார் வச்சுக்கணும் மூடிய பொருளாதாரம் கிடையாது. இது அப்படி சொல்லிடாது. உலகம் முழுதும் ஒரு பொருளாதார அளவுக்குள் பெருமளவுக்கு வந்து விட்டது. கியூபா மாதிரி சில புறநடைகள் இருக்கலாம், அதுவும் முழுமையா இல்லை. சரி, சொல்லுங்கள் ஜதீந்திரா. ஆனால் இந்த குறிப்பாக இந்த நெருக்கடி என்பது அரசாங்கத்தில் உள்ளவர்கள், குறிப்பாக அமைச்சர்களுக்கும் நிர்வாக அதிகாரிகளுக்கும் இடையிலே ஒரு சரியான புரிந்துணர்வு இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நெருக்கடியை எவ்வாறு கையாள்வது அல்லது எவ்வாறு இதை தீர்ப்பது என்கின்ற ஒரு சரியான புரிந்துணர்வு இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே வேளையிலே இன்னும் ஒரு விதத்தால் பார்க்கின்ற பொழுது, கோட்டாபாய ராஜபக்சவுக்கு நெருக்கமான உறவுகளால் ஏனைய அமைச்சர்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாடு, உள் முரண்பாடுகள் காரணமாகவும் இந்த பிரச்சனைகள் எவ்வளவு தூரம் நீண்டு செல்வதற்கு பிரதானமாக சொல்லப்படுகிறது. உதாரணமாக சொல்ல போனால், மத்திய வங்கி ஆளுநருக்கும் நிதியமைச்சருக்கும் இடையிலே ஒரு நல்ல ஒரு உறவு இல்லை. அதே போன்று கைத்தொழில் அமைச்சராக இருந்த பிமல் வீரவன்சாவுக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் உறவு சரியாக இல்லை. உதய கம்மன்பலாவுக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் உறவு நிலை சரியாக இல்லை. இப்படி பல அமைச்சர்களுக்கிடையே ஒரு முரண்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஆட்சியை சரியான முறையிலே கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையில் நீங்கள் கோட்டாபய ராஜபக்ச இந்த பொறுப்பேற்ற பின்னர் நீங்கள் அவருடைய நியமனங்களை பார்த்தீர்களானால், உண்மையில் இப்பொழுது மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அல்ல, அவர் நியமித்தவர். அவர் பேராசிரியர் லக்ஷ்மண் என்ற ஒருவரை நியமித்திருந்தார் மத்திய வங்கியினுடைய ஆளுநர். ஆனால் அவருடைய நியமனங்கள் எல்லாமே அவர் நியமித்தவர்கள் எவராலையும் இந்த விடயங்களை முன்கொண்டு செல்ல முடியவில்லை என்ற அடிப்படையில தான் இந்த மாற்றங்கள் இடம்பெறுகிறது. குறிப்பாக பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் தான் இந்த மாற்றங்கள் இடம்பெற்றன. அதே நேரம் பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக பொறுப்பேற்பதை தொடர்ந்துதான் இப்பொழுது பதவி நீக்கப்பட்டிருக்கின்ற விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில போன்றவர்களுக்கும் ஆளும் பொதுஜன பெரமுன கட்சிக்கும் இடையில முரண்பாடுகள் தீவிரமடைந்தது பசிலுடைய வரவை தொடர்ந்தது. குறிப்பாக இது அடிப்படை விடயம் கோட்டாபாய ராஜபக்சவின் அணுகுமுறைகளால் நாட்டை முன்னோக்கி கொண்டு, அதாவது ராஜபக்ச இந்த ஆளும் தரப்பால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியவில்லை என்ற அடிப்படையில் தான் இந்த மாற்றங்கள் இடம்பெறுகிறது. ஏனென்றால் அவர் தன்னிச்சையாகத்தான் பல்வேறு விஷயங்களை செய்தார். அவர் நியமித்தவர்கள் எவராலும் விடயங்களை கையாள முடியவில்லை. இரண்டாவது, நீங்கள் சொன்ன இந்த நிர்வாக இயந்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இவர்களுடைய நியமனங்களுக்கும் இடையில் இவர்கள் நியமிப்பவர்களுக்கு இடையில முரண்பாடு என்பது, கோட்டாபய ராஜபக்ச ஏற்கனவே குறிப்பிட்டார், நியமித்தவர்கள் பெரும்பாலானவர்கள் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை பல்வேறு பொறுப்புகளுக்கு அவர் பல்வேறு சபை அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சேர்மன் ஆஃப் போர்ட் ஆஃப் அந்த மாதிரி போர்ட் ஆஃப் சேர்மன் அந்த அடிப்படையில் பல்வேறு நியமனங்களை அவர் செய்திருந்தார். பொதுவாக அப்படியான பின்புலம், இராணுவ பின்புலம் கொண்டு, அதாவது நிர்வாக ரீதியான அனுபவங்கள் இல்லாமல் இராணுவ ரீதியான பின்புலம் கொண்டு வருபவர்களுக்கும் நிர்வாகத்தில் நீண்ட காலமாக இருப்பவர்களுக்கும் சுமமான உறவு இருக்க வாய்ப்பில்லை. அது நிச்சயம் முரண்பாடுகளை கொண்டு வரும். என்றால் அவர் அப்படி பதவிகளுக்கு நியமிக்கப்படுபவர் ஜனாதிபதியுடைய நேரடி செல்வாக்கை பெற்றவர். ஆகவே அவர் பல்வேறு விஷயங்களை உத்தரவிடுவராக இருப்பார், மற்றவர்களுக்கு அது பிரச்சனையை கொண்டு வரும். ஆகவே இப்படி ஆரம்பத்திலிருந்தே இந்த கோட்டாபய ராஜபக்சையை பொறுத்தவரையில் அவர் ஒரு புதுவிதமாக இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு போகிறேன் என்ற ஒரு பார்வையை சிங்கள மக்களுக்கு கொடுக்க முற்பட்டார். நீங்கள் பார்க்கலாம், அவர் ராஜபக்ச குடும்பத்தில் அந்த கட்சி அடையாளங்களை பின்பற்றாத ஒருவராக தன்னை முன்னிறுத்தி கொண்டார். அவருக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் இடையில் ஒரு அடிப்படை வேறுபாடு இருக்கிறது. அவருக்கும் அவருடைய மற்றவர்களுடைய தோற்றங்களையும் நீங்கள் பார்த்தால், மற்றவர்கள் ஒரு கரிய பொலிட்டீஷியன்ஸ், ஒரு தொழில்முறை அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். இவர் நான் ஒரு ப்ரொஃபஷனல், நான் அரசியல்வாதி அல்ல, நான் ஒரு தொழில் என்ன சொல்றது ப்ரொஃபஷனல் என்ற அடிப்படையில் தான் தன்னை முன்னிறுத்த முற்பட்டார். அந்த அடிப்படையில் தான் புதிதாக இதுவரை இவர்கள் செய்ததை எல்லாம் விட புதிதாக ஒரு விஷயங்களை செய்யக்கூடியவன் என்ற ஒரு தோற்றத்தை சிங்கள மக்களுக்கு காண்பிக்க முற்பட்டார். அந்த அடிப்படையில் தான் இந்த ஃபெர்டிலைசர், இந்த அதாவது சொல்றது உர பிரச்சனை, மற்ற அந்த ஆர்கானிக் இயற்கை உரத்தை பயன்படுத்த இந்த விவசாய முறைமையை தான் கட்டியெழுப்ப போவதாக, அதாவது கிரீன் ஒரு வகையான கிரீன் ரெவல்யூஷன், ஒரு பச்சை புரட்சியை செய்ய போவதாக எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டார்.
ஆனால் அவருடைய அணுகுமுறைகள் எல்லாமே தோல்வி அடைந்திருக்கிறது என்பதுதான் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை. இப்பொழுது இருக்கிற மத்திய வங்கி ஆளுநர் ராஜபக்ச குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவர். அவரையே இப்பொழுது மாற்றுவது தொடர்பாக சிந்திப்பதாக கூட இப்பொழுது செய்திகள் வருகின்றன. ஏனென்றால் இந்த சர்வதேச நாணய நிதியத்தை நோக்கி போவதை கடுமையாக எதிர்ப்பவராக இந்த ஆளுநர் தொடர்ச்சியாக பொதுவெளிகளில் அவர் அதை பொருத்தமற்றது என்ற கருத்தை சொல்லிவிட்டார். ஆனால் இப்பொழுது அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஆலோசனைகளை பெறுவதை கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த கட்டமாக அதை நோக்கி போகத்தான் போகிறார்கள், வேறு தெரிவுகள் இல்லை. இப்படியான விடயங்கள் எல்லாமே எதை காட்டுகின்றது என்றால், ஆரம்பத்தில் கோட்டாபய ராஜபக்ச மேற்கொண்ட அனைத்து விடயங்களும் தோல்வியடைந்ததன் விளைவுதான் இந்த பதவி மாற்றங்கள். நீங்கள் பார்க்கலாம், இந்த விமல் வீரவன்சையும் உதய கம்மன்பிலையும் ஆரம்பத்தில் இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை கோட்டாபய ராஜபக்சவிடம் கொடுக்குமாறு பிரச்சாரங்களை செய்தது. பொதுவெளிகளிலே இந்த கட்சியின் தலைமை பொறுப்பு கோட்டாபய எவர் ஜனாதிபதியோ அவரிடம்தான் வளமையாக கட்சியினுடைய தலைமை பொறுப்பு இருப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் கட்சியை முழுமையாக அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூட இவர்கள் அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இவர்கள் எடுத்தார். ஆனால் இப்பொழுது பசில் ராஜபக்சனுடைய வரவை தொடர்ந்து இவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது நிரப்பங்காளி கட்சிகள் ஒரு தனி வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்குள் இருந்து கொண்டே மீண்டும் மகிந்த என்ற ஒரு கோஷத்தை அவர்கள் கையில் எடுக்கப்படுகிறார்கள். என்ற மகிந்த இருந்திருந்தால் இந்த பொருளாதார பிரச்சனையை எல்லாம் தீர்த்திருப்பார். ஒரு பொருளாதார விடயம் தொடர்பாக அறிவில்லாத ஒருவரை கொண்டு நியமித்ததன் காரணமாகத்தான் இந்த அனைத்து பிரச்சனைகளும் நடக்கின்றன என்ற பிரச்சாரத்தை இப்ப அவர்கள் செய்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையின் அடிப்படை இந்த கோட்டாபய ராஜபக்சவின் அணுகுமுறையும் அது தோல்வியடைந்திருப்பதும் இப்பொழுது அந்த தோல்வியிலிருந்து மீண்டெடுப்பதற்கு ராஜபக்ச தரப்புகள் மேற்கொள்ளுகிற முயற்சியும் தான் இப்பொழுது நடைபெறும். உங்களுடைய பதில்களை சுருக்கமாக இருக்கின்றன. பல விடயங்கள் நாங்கள் விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே ஒரு குறுகிய நேரம் தான் திரு நிலாந்தன் அவர்கள் எங்களுக்கு அளித்திருக்கின்றார். ஆகவே பல விடயங்கள் பேச வேண்டும். உங்களுடைய பதில்களை சுருக்கமாக எதிர்பார்க்கின்றேன். சொல்லுங்கள் திரு நிலாந்தன் அவர்களே, இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே நாடு ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கின்ற வேளையிலே இறக்குமதிக்கு தடை விதிப்பது என்பது இன்னும் அது நெருக்கடிகளை அதிகரிக்கும் என்பதுதான் ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில் உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் என்று கோட்டபாய அரசாங்கம் கோருவது என்பது மக்களை இன்னும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாக்கும் என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே தாங்களால் முடிந்த அளவு இந்த பிரச்சனையை சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து நாங்கள் செயல்படுத்துவோம் என்கின்ற அடிப்படையிலே, இந்த வீழ்ச்சியிலிருந்து நாங்கள் எழுச்சி பெறுவோம் என்கின்ற அடிப்படையிலே நேற்று அவருடைய உரை அமைந்திருந்தது. நேற்றைய தினம் அவர் ஆற்றிய உரை. ஆனால் சர்வதேச நாணய நிதியம் இலகுவாக இந்த கடன் கொடுப்பனங்களை செய்து விடாது, அதில் நிதி கொடுப்பனங்களை செய்து விடாது. பல நிபந்தனைகளை விதிக்கும். குறிப்பாக இவர்கள் செய்கின்ற சலுகைகள் ஒரு கடன் உதவி திட்டமாக இருக்கலாம், கல்வி செயல் திட்டமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஏனைய சமூக நல திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறுத்த வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளோடு தான் அது கொடுக்க போகிறது. ஆகவே இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இவர்களுடைய அடுத்த கட்டம் எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இவர்கள் செயற்படுகின்ற முறை சரியான வழியிலே பின்பற்றுகின்றார்களா? சீனா பொறியை போலதான் IMF பொறியும். சீனா பொறி இந்தியாவில இருந்து வருது, ஆசியாவில இருந்து வருது. IMF பொறி மேற்கில இருந்து வருது. சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி என்பவை இன்னொரு விதத்தில் நிதி பொறிகள் தான். அவர்கள் வறிய நாடுகளுக்கு அந்த உதவியை செய்யும் பொழுது வறிய நாடுகளை தங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட செய்வார்கள். இதுல பெரிய வித்தியாசம் இல்லை. சீன பொறி வித்தியாசமானது ஒரு விதத்தில் என்றதுக்கு மங்கால அதன் அணுகுமுறை வேறு என்றதுக்கு மேல அது ஒரு சீன விரிவாக்கம் என்ற ஒரு அடிப்படை நோக்கம் இருக்குது என்றதுக்கும் அங்கால ரெண்டுமே பொறிதான். IMF-ம் ஒரு பொறிதான். இது உலகத்துல எப்பவுமே நடக்கிறது. இந்த இடத்துல IMF முன்னுக்கே 2 நிபந்தனைகள் விதிச்சது. ஒன்று, டாலரை மிதக்க விட சொல்லி சொன்னது. 2, அந்த இன்டர்நேஷனல் சோவரின் ஃபண்ட் என்று சொல்வார்கள், ISF, அதாவது அந்நாட்டு இறையாண்மை நிதி, இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லி கேட்டது. இந்த அரசாங்கம் 2க்கும் மறுத்தது. அதனால ஈடுபட்டது. இப்ப மட்டும் அதுக்கு ஓம்படுது எனக்கு தெரியும். ஆனா உண்டு, இந்தியாட்ட கடன் வாங்கின தொடங்கின பிறகு இந்தியா அதுல ஒரு நிபந்தனையை கேட்டது, டாலரை மிதக்க விட சொல்லி. டாலரை மிதக்க விட்டுட்டு டாலர் மிதக்க விட்டதால்தான் இப்ப அண்மை வாரங்களாக எல்லா விலையும் எகிரி கொண்டு போகுது. டாலரை சுயாதீனமாக விட சொல்லி கேட்டது இந்தியா. அதுக்கு இவர் ஒத்துக்கொண்டார். அப்ப IMF ஒரு நிபந்தனையை இந்தியா கேட்டு இவர் நிறைவேற்றியிருக்காரு. இனி அடுத்த நிபந்தனைக்கு ஒரு ஓம்படுவாரோ தெரியாது, ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்ன்றதுக்கு. அப்படி நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் இடத்து சீனாவின் கடன் பொறிக்குள் இருக்கும் நாடு இன்னொரு விதத்தில் IMF-இன் கடன் பொறிக்குள் போகும். அவ்வளவுதான். ஆனால் இப்போது இந்த கடன் பொறியில் இருந்து தற்காலிக மீட்சியாக இந்தியாவிடம் ஒரு கடன் இப்போது இருக்கிறார்கள். கடந்த வருடத்திலேயே அவர்கள் $900 மில்லியன் பெற்றார்கள். இப்பொழுது பசில் ராஜபக்ச அவர்கள் இந்தியாவில் இருந்து $1 பில்லியன் பெறுகின்றார். அது பணமாகவும் பொருளாதார ரீதியான உதவியாகவும் அது அமைய போகின்றது.
ஆனால் இப்போது இந்த முயற்சி என்பது ஒரு தற்காலிக முயற்சியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவுடைய கடன் கொடுப்பனவு என்பது தங்களுடைய நலன் சார்ந்துதான் இருக்கிறது. 900 மில்லியனை கொடுத்த பொழுது திருகோணமலையிலே எண்ணெய் குதங்களுக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இப்போது இந்த $1 பில்லியன் பணம் கொடுப்பனவிலே கொழும்பு துறைமுகத்திலே அவர்கள் கையெழுத்திடப் போகின்றார்கள். அதை பாவிப்பதற்கான ஒப்பந்தத்திலே கையெழுத்திடப் போகின்றார்கள். ஆகவே தங்களுடைய நலன் சார்ந்துதான் இந்த கடன் கொடுப்பனவுகள் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த இடத்திலுமே தமிழர் நலன் சார்ந்து இந்தியா செயல்படவில்லை என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஜதீந்திரா? இதில் அடிப்படையான விஷயம் என்னென்றால், பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொள்கிறது. அது பொதுவாக எந்த ஒரு அரசாங்கமும் பாரிய நெருக்கடிகளை சந்திக்கின்ற பொழுது அவருக்கு 2 தெரிவுகள் தான் இருக்கின்றன. வெளிநாடு பலம் வாய்ந்த இன்னும் ஒரு பொருளாதார பலம் உள்ள நாட்டை நோக்கி போகும். 2வது இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதவியை நாடு. சர்வதேச நாணய நிதியம் பொருளாதார நெருக்கடியில் உள்ள நாடுகளுக்கு உலகெங்கும் கடன்களை கொடுப்பதும் அவர்களை தூக்கி விடுவதும் வளமை. ஒரு 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 சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டுத்தான் அந்த விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு உதவி வேணும் என்றால் நீங்கள் அந்த நியமங்களுக்கு கட்டுப்படத்தான் இல்லையா? நீங்கள் வறுமைக்குள் இருந்து அழிந்து போக வேண்டும். 2 தெரிவுகள் உண்டு. நாங்கள் நிபந்தனைகளுக்கு கூட மாட்டோம் என்றால் நிதி கிடைக்காது. அவை அது இதற்கு இந்தியாவும் விதிவிலக்கல்ல, அமெரிக்காவும் விதிவிலக்கல்ல, யாரும் விதிவிலக்கல்ல. ஏனென்றால் பொருளாதார உதவிகள் என்பது ஆனால் மற்ற சில சீன அணுகுமுறைகளுக்கும் இந்திய அணுகுமுறைகளுக்கும் அமெரிக்க அணுகுமுறைகளுக்கும் வித்தியாசம் உண்டு அடிப்படை. ஏனென்றால் சீனா அது ஒரு ஒரு சீனாவுடைய முறைமை என்பது பொழுது அமெரிக்காவோ அல்லது இந்தியாவோ ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டினுடைய உதவி என்பது ஜனநாயக விரிவாக்கத்துக்கு, ஜனநாயகத்தை பலப்படுத்துவதில் அல்லது பலவீனப்படுத்துவதற்கு அது பயன்படாது. ஆனால் சீனாவுடைய பொருளாதார உதவி என்பது பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளில் எல்லாம் அது மனித உரிமை சார்ந்த, ஜனநாயகம் சார்ந்த மிக மோசமான குற்றச்சாட்டுகள் உள்ளவர்கள் சீனாவுடைய உதவிகளை பெற்று தங்களை பலப்படுத்திக் கொண்டு மேற்கூறு உடன்படுவதற்கும் விலகி கொண்டு செல்வதற்கும் அது வழிவகுக்கிறது என்று கருத்துக்கள் உண்டு. ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளில் இருந்த விஷயங்கள் தான். இந்த மற்றது திருவண்ணாமலை எண்ணெய் குதம் என்பது அது ஒரு இந்திய இலங்கை உடன்பாட்டின் ஒரு அங்கம். அது பழைய விடயம். ஆனால் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் இவைகள் எல்லாம் சற்று என்றால் மஹிந்த ராஜபக்ச முற்றிலும் ஒரு சீன சார்பு நிலையை எடுத்துக்கொண்டு இருந்தார். ஆகவே அவர் கொஞ்சம் இதுவற்றையெல்லாம் ஒரு இழுபறி நிலைக்கு தள்ளுகின்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. சம்பூர் அனல்மின் நிலையம் தொடர்பாக அப்பொழுது மேற்கொள்ளப்பட்ட உடன்பாடு அது சுற்றுச்சூழல் பிரச்சனையின் காரணமாக மக்களும் அதை விரும்பவில்லை. ஆனால் அதே ஒரு இந்திய முதலுதவி திட்டம் இப்பொழுது காற்றாலை திட்டமாக அது உடன்பாடு பூர்த்தி செய்யப்பட்டது. அதே போன்று இணைய திட்டங்கள், இந்த கடன் உதவிகளுக்குள் ஏற்கனவே இழுபறி நிலையில் இருந்த உடன்பாடுகள் விரைவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல்வேறு நிபந்தனைகள் எங்களுக்கு தெரியாத நிபந்தனைகள் இருக்கலாம். ஏற்கனவே இந்த இந்திய தூதுவரை கூட்டமைப்பினுடனான ஒரு சந்திப்பின் பொழுது கூட இந்த பலாலி விமான நிலையம் தொடர்பான விடயங்கள் தங்களால் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது பசில் ராஜபக்ச சென்றிருக்கிற சூழலில் இன்னும் இழுபறி நிலையில் ஏற்கனவே இருந்த இந்தியாவின் கரசனில் உள்ள சில திட்டங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனைகள் இதற்குள் இருக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது நிச்சயமாக இந்தியா அந்த விடயங்களை எதிர்பார்ப்பதில் தவறும் இல்லை. என்றால் நீங்கள் தான் கடன் உதவியை கேட்கிறீர்கள். நீங்கள் உதவியை கேட்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய நலன்களையும் அதற்கு உள்ளடக்குவது தவிர்க்க முடியாதது. ஆனால் இதில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது முற்றிலும் இதிலிருந்து வேறுபட்டது. ஆகவே இந்த விடயங்கள் உதாரணமாக சிலர் எதிர்பார்க்கலாம், இந்த பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு இந்த விடயங்களை செய்யுங்கள் என்று புதுடில்லி அழுத்தங்களை கொடுக்கலாம் தானே என்று. நிச்சயமாக அது இந்த பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி அந்த விடயங்கள் நடைபெற போகிறது. ஆனால் ஏற்கனவே இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவம், சமத்துவம், சமாதானம் என்றதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல், ஒரு அதிகார பகிர்வு என்ற விஷயத்தை இந்தியா வலியுறுத்தி வருகிறது. அது இதை எப்படி கையாளுவது என்பது தமிழர் தரப்பினுடைய ஒரு பிரச்சனையை தவிர நாங்கள் அதை இந்தியா வலிந்து தட்டில் வைத்து தரும் என்று எதிர்பார்க்க முடியாது. சரி, சொல்லுங்க திரு நிலாந்தன் அவர்களே, அவருடைய கருத்திலிருந்து என்னுடைய கேள்வி எப்போ இருக்கிறது. இது ஒரு சரியான சந்தர்ப்பமாக தமிழர் தரப்பு பயன்படுத்த வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது ஒரு முயற்சியாகத்தான் டெலோ தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு முயற்சியை நாங்கள் பார்க்கலாம்.
ஆனால் இந்த சந்தர்ப்பத்தையும் தமிழர்களுக்கு சார்பாக இந்தியா பயன்படுத்தவில்லை என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதை தாண்டி எப்போது தமிழர்களுக்கு குரலாக இந்தியா கொடுக்க போகின்றது என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? உங்களுடைய பார்வையில் எங்கே எங்களுடைய தரப்பு பலவீனமாக இருக்கிறது? எல்லா கடனுமே பொறிதான். அது இந்திய கடனா இருந்தாலும் பொறிதான். கடன் வரைக்குள்ள அவர்கள் தங்களுடைய நிலங்களை பாதுகாத்துக் கொண்டுதான் தருவார்கள். கடனை சும்மாதான் இல்லை தானே, உதவி வர கடன் வரதானே. இன்றைக்கு சீனா கூட கடன் தானே. ஒரு முறை பேராசிரியர் அமிர்தலிங்கம் சொல்லியிருந்தார், இப்ப ஹம்பாந்தோட்டை ஒரு உதவி என்று இருந்தால் பிறகு அதுக்கு லீசிங் எழுதி வாங்கிக்க கூடாது. இது வாங்குறோம் என்றால் அது கடன், அது உதவி இல்லை. ஒரு நண்பனுக்கு நீங்கள் உங்களை ஒரு நெருங்கிய ஒரு சகோதரனுக்கு உதவி போட்டு உறவினனுக்கு உதவி போட்டு பிறகு நீங்க திருப்பி காணிகள் தான் கேட்க மாட்டேங்கானே, கேட்கிற வேண்டாம், அது கடன். அந்த உறவுல உண்மை இல்லை. அது 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 ஒரு அது முழுக்க முழுக்க நிலம் சார்ந்த உறவு தான். இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். இதுல இந்தியா மட்டுமில்லை, எல்லாரும் அப்படித்தான் செய்வார்கள். இந்தியா தண்ட நிலங்களை பாதுகாத்துக் கொண்டுதான் எல்லாத்தையும் செய்யும். இந்தியா எதுக்குள்ளால தண்ட நிலங்களை எப்படி நிறைவேற்றலாம் என்றுதான் பார்க்கும். இப்ப அண்மைக்கால பொருளாதார நெருக்கடிகளில் இந்தியா இலங்கைக்கு கடுமையா உதவி இருக்கு. இந்த உதவியின் பின்னணியில் தான் இந்த சம்பூர் உடன்படிக்கை மட்டுமில்லை, இப்ப அதானி குழும திட்ட, மன்னார், பூநகரி ஆகிய 2 இடங்களிலும் மீள புதுப்பிக்கும் எரிசக்தி திட்டத்துக்கான ஒப்பந்தங்கள் வரையப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம்ஸ் பெலாலி, மற்றது கேகேஎஸ் காரைக்கால் போன்ற, மற்றது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த கலாச்சார மண்டபம், இந்த விடயங்களிலும் இந்தியா ஏதும் தன் ப்ரொஜெக்ட்ஸை தொடர்ந்து முன்னெடுக்கிறதுக்கு அழுத்தங்களை புரிவிக்க கூடும். ஆனா இதுல பிரச்சனை என்று சொன்னால், எல்லா அரசுகளும் தங்கள் நிலங்களின் நோக்கு நிலையில் இருந்துதான் இந்த விவகாரங்களை அணுகும். தமிழ் மக்கள் தான் தங்கள் நோக்கு நிலையில் இருந்து விவகாரங்களை அணுக வேண்டும். இதுக்கு இந்த சந்தர்ப்பம் தான் வேணும். எல்லா சந்தர்ப்பங்களுமே பேருக்குரியவதான். எல்லா சந்தர்ப்பங்களையும் தமிழ் மக்கள் கெட்டுத்தனமாக கையாள வேண்டும். பிரச்சனை என்றால் அவர் கெட்டுத்தனமாக கையாளுவதற்குரிய கட்டமைப்பு தமிழ் மக்கள் மத்தியில் இல்லை. தமிழ் மக்கள் பல கூறுகளாக சிதறி போயிருக்கிறார்கள். அதில் தமிழ் மக்கள் கெட்டுத்தனமாக கையாள்வதற்கு தமிழ் மக்களிடம் ஒரு கொள்கை வரவில்லை, உரிய ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, ஒரு கட்டமைப்புகள் இல்லை. எனவே தமிழ் மக்கள் சும்மா சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இது நீங்க இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தான் தமிழ் மக்கள் கையாளணும் என்று இல்லை, எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்கள் கையாளத்தான் வேண்டும். ஒரு தேசமாக சிந்தித்து எல்லா சந்தர்ப்பங்களையும் கிடைக்கிற எல்லா பேர வாய்ப்புகளையும் பயன்படுத்ததான் வேண்டும். இல்லாட்டி பேர வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் யோசிச்சு அப்படியெல்லாம் செய்யற அளவுக்கு எங்கட கட்சிகள் கிடையாது. எங்கட கட்சிகளிடம் அது பற்றிய ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சரல் திங்கிங்கும் இல்லை, அதுக்குரிய ஒரு கொள்கை வரவும் இல்லை. ஆனால் இந்த இடத்திலிருந்து எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு செல்வோம். மீண்டும் திரு நிலாந்தன் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கின்றேன். கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பதவியேற்ற காலத்திலிருந்து இன்று வரை அவர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயம், தமிழர் தரப்பிலே வடக்கு கிழக்கிலே உரிமை பிரச்சனை என்று தமிழர்களுக்கு கிடையாது, பொருளாதார பிரச்சனை தான் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அதே போன்றது ஒரு பிரச்சாரத்தை தான் அவருடைய நெருங்கிய தோழர் மிலிந்த முரக்கடவும் இந்தியாவிலிருந்து சொல்லுகின்றார். இந்திய ஊடகங்களுக்கும் அவர் சொல்லுகின்றார், தமிழர்களை பொறுத்த மட்டிலே ஒரு பொருளாதார பிரச்சனை தான் இருக்கிறது, உரிமை பிரச்சனை இல்லை என்று. ஆகவே நாடு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருந்த பொழுது, நான் எல்லோருக்குமே நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், கடந்த ஆண்டு கூட பாராளுமன்றத்திலே தேநீர் இடைவேளையின் போது கூட தாங்கள் பேச வேண்டும் என்று அழைத்த பொழுது ராஜபக்ச கோத்தாவை கூப்பிட்டு கேட்ட பொழுது என்ன பேச வேண்டும், பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் பார்க்கலாம், நேரம் வருகின்ற பொழுது பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு தட்டி கழித்து விட்டு சென்றார். சந்தர்ப்பம் வருகின்ற போது எல்லாம் தட்டி கழித்த கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் இப்போது இருக்கின்ற நெருக்கடி நிலையிலேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேச வேண்டும் என்கின்ற விடயம் எதை வெளிப்படுத்தி நிற்கிறது? 2 விஷயம். ஒன்று, அவர் இந்தியாவிட்ட உதவி கேட்டு போறார். அப்ப இந்தியா இனப்பிரச்சனை தொடர்பில் சில நிலைப்பாடுகளை கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில இந்தியா சில நேரம் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து சில விஷயங்கள் செய்ய சொல்லி கேட்கலாம் என்ற ஒரு பின்னணிக்குள்ள அவர்கள் நிலைமையை சுமூகமாக்குறதுக்காக கூட்டமைப்பை நெருங்கி வர வேண்டிய, கூட்டமைப்போட பொய்யக்காவது பேச வேண்டிய தேவை இருக்கு. கூட்டமைப்பை கொடுக்குறக்கப்பட்ட ஒண்ணும் இல்லை. அவர் தனிச்சிங்களை 3 பெரும்பான்மை கேட்டு வந்தவர். அவர் அந்த மக்களாணையை மீறி அவர் அப்படி கூட்டமைப்பு என்னத்தை கொடுப்பார் என்ற கேள்வி இருக்கு. இது ஒன்று. இந்தியாவோட இப்ப அண்மை காலங்களில் வருகிற அந்த நிதி ரீதியான தங்குநிலை காரணமாக அவர் அப்படி கூட்டமைப்பை கூப்பிட்டு கலைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்கலாம். ஒன்று. 2வது, கவனிச்சிங்களா தெரியும், இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த புதிதில் மேற்குக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்த அரசாங்கம். மில்லினியம் சேலஞ்ச் உடன்படிக்கை, குரஸ் சர்வீஸ் அக்ரிமெண்ட்ஸ், மற்றது சோஃபா உடன்படிக்கை போன்ற எல்லா உடன்படிக்கைகளையும் நிராகரிச்ச ஒரு அரசாங்கம் மட்டுமில்ல, ஐநாவின் 30 தீர்மானத்துக்கு முன்னே அரசாங்கம் வழங்கின அனுசரணை பணியிலிருந்து இது விலகி கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு முழுவளவுக்கு மேற்கு எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொண்டிருந்த அரசாங்கம் குறிப்பாக டெல்டா வைரஸ் தாக்கத்தின் பின்னணியில் தன் வெளியுறவு அணுகுமுறைகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆட்களை மாற்றியது, வெளியுறவு அமைச்சரை மாற்றியது, மற்றது மஹிந்த சமரசிங்க அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு,
மற்றது உள்நாட்டிலேயும் பல மாற்றங்களை செய்து பசில், அதாவது அமெரிக்க இரட்டை பிரஜா உரிமை கொண்ட ஒருத்தரை நிதியமைச்சராக நியமிச்சு இதுகளுக்களால மேற்கு நாடுகளையும் இந்தியாவையும் நோக்கி மிலிந்த இந்தியாவுக்கு அனுப்பி இதுகளுக்களால ஒரு சுதாகரிப்பு வெளியுறவு கொள்கைக்கு இந்த அரசாங்கம் போச்சுது. அந்த சுதாகரிப்பு நடவடிக்கைகளின் விளைவாக ஐநாவோடும் அவர்கள் சுதாகரிக்க தொடங்கினார்கள். அதுல கணிசமான அளவுக்கு அவர்கள் தங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நிலைமை இருப்பதாக நம்புவதாக தெரியுது இந்த முறை. அப்ப அந்த அடிப்படையில் உதாரணமாக ஐநாவில் போன மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட மார்ச் ஐநா தீர்மானத்தின்படி சான்றுகளை திரட்டும் ஒரு பொறிமுறை பற்றி அறிவிக்கப்பட்டது. ஆனால் சான்றுகளை திரட்டும் அந்த பொறிமுறைக்கு $2.8 மில்லியன் ஒதுக்கப்படும் என்றும் 12 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்டமைப்பாக அது இருக்கும் என்றும் சொல்லப்பட்டது. தமிழ் மக்கள் அதை ஏற்கிறதைக்காக வேறு விஷயம். அப்படி ஒன்று உருவாக்கப்பட்டது. பிறகு அடுத்த செப்டம்பர் மாதம் நடந்த அந்த கூட்டத்தொடரில் தன் வாய்மொழி அறிக்கையில மனித உரிமைகள் ஆணையர் சொல்லியிருந்தார், அது போன அக்டோபர்ல இருந்து இயங்க தொடங்க வேண்டும். ஆனால் இப்ப கிடைக்கிற தகவலின்படி பார்த்தா அது நீங்க ஏப்ரல்ல இருந்தா இயங்க போகுது. முதலாவது அந்த கட்டமைப்புக்கு வழங்கப்படும் நிதி தொடர்பில் ஏற்கனவே சில நாடுகள் அந்த தனிப்பட்ட ரீதியா அந்த உதவிகளை வழங்கி அதுக்கு ஒரு தனி நிதியை உருவாக்க விரும்பினதாக தெரியுது. ஆனால் இலங்கைக்கு சார்பான நாடுகள், குறிப்பாக சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இல்லை அப்படி கொடுக்கல, அது ஐநாண்ட வளமையான பட்ஜெட்டுகளால அது வரணும், கொமன் ஃபண்டுகளால வரணும் என்று கேட்டிருக்கு. என்றால் ஐநாக்கு எப்பவும் ஃபண்ட் பிரச்சனையா இருக்கு. கொமன் ஃபண்டுக்கால வரைக்கும் அதுக்குள்ள வெட்டி இருக்க இந்த கட்டமைப்பின் அந்த வீரியம் குறையும். அவர்கள் அப்படி கேட்டுக்கொண்ட பிரகாரம் முதல் 2.8 மில்லியன் என்று எதிர்பார்க்கப்பட்டது 12 பேரோட, பிறகு அது குறைக்கப்பட்டு இப்ப 1 மில்லியனாக மாறிட்டு, பிறகும் அந்த 8 குறைக்கப்பட்டிருக்கிறது. 8 குறைக்கப்பட்டு மட்டுமில்லை, அது முதல் போன வருஷத்தின் கடைசி 3 மாசமும் இந்த வருஷத்துக்கு செப்டம்பர் வரையிலான 9 மாசமாக ஒரு வருஷ பட்ஜெட் போடப்பட்டது. இப்ப அது காலம் குறைவேண்டபடியால் ஏப்ரலில் இருந்து 6 மாத பட்ஜெட் போடப்பட்டிருக்கு. இந்த பின்னணிகள் அந்த பொறிமுறையின் வீரியம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு இப்போது குறைக்கப்பட்டிருப்பதாக தெரியுது. இது போன்ற நடவடிக்கைகள் மூலம் அரசாங்கம் ஐநாவை கையாளலாம் என்பது, குறிப்பாக இந்த முறை ஐநாவுக்கு போன அந்த அரசாங்கத்தின் குழு திரும்பி வந்த கையோடையே அமைச்சரவையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றினது. அந்த நிலைமாறு கால நீதிக்கு கீழ் உருவாக்கப்பட்ட இழப்பீட்டு நீதிக்கான அலுவலகம், மற்றது காணாமல் போனோர்களுக்கான அந்த அலுவலகம் 2க்கும் 300 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டது. அதுக்கு இப்ப சொல்லப்பட்டிருக்கு காணாமல் போனாக்களுக்கு 1 லட்சம் தரப்படும் என்று சொல்லி. இது அரசாங்கம் ஒரு ராஜபக்ச முடல்ல ஒரு நல்லிணக்க நடவடிக்கைகளை எடுக்க பார்க்குது. அதுக்கு கீழேயும் அவர்கள் கூட்டமைப்போட பேச வேண்டிய தேவை இருக்கு. சொல்லுங்கள் திரு ஜதீந்திர அவர்களே. ஒரு தரப்பு சொல்கிறது இது அல்ல தருணம், இது இந்த நேரத்தில் நாங்கள் பேசக்கூடாது, அரசாங்கத்தும் ஒரு ஆட்டம் காணுகின்ற அரசாங்கத்தை நாங்கள் சென்று பேசுவதன் ஊடாக அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க கூடாது என்று அடிப்படையிலே ஒரு தரப்பினர் சொல்லுகின்றார்கள். ஆனால் இன்னொரு தரப்பினர் சொல்ல இல்லை, வருகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், இதற்காக நாங்கள் காத்திருந்தோம், பேச வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆகவே எங்கள் தரப்புக்குள்ளேயே இருவேறுபட்ட நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம் அல்லவா? இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது அடிப்படையில கூட்டமைப்பு நீண்ட காலமாக அப்படித்தான் இருக்குது. கூட்டமைப்பு செயற்பாடுகள் என்பது கிட்டத்தட்ட அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் தேர்தல் காலத்திலும் சரி, பிறகு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சரி, கூட்டமைப்பு என்பது அது ஒரு தனிநபராக கட்சியாக இப்படித்தான் அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது. ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான அபிப்பிராயங்களை கேட்ட பொழுது என்னுடைய பதில் என்னவாக இருந்தது என்றால், உதாரணமாக டெலோ இதில் பங்கு கொள்ளாமல் விட்டால் டிஎன்ஏ பங்கு கொள்ளவில்லை என்ற கருத்து வெளியில் வருமா? டெலோ செல்வம் அடைக்கலநாதன் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவர்கள் புகாமல் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் உதாரணம். ஆனால் செய்தி வரப்போகின்றது டிஎன்ஏ கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்தது என்றால் சம்பந்தன் போனால் அது டிஎன்ஏ போனதாகவே கருதப்படும். அப்படியான ஒரு ஒழுங்குக்குள் தான் டிஎன்ஏ இருக்கு. கடிதம் எழுதுகிற விஷயத்தில் கூட சம்பந்தனுடைய கையெழுத்து இல்லாமல் அந்த கடிதத்தை அனுப்புவது பெறுமதியற்றது என்று ஒரு கருத்து இருந்தால், இறுதி வரைக்கும் சம்பந்தனை எப்படியாவது உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் எல்லோருமே கடுமையாக முயற்சி செய்து ஒரு மாதிரி அவருடைய நிபந்தனைகள் எல்லாம் உள்வாங்கி அந்த 3 பக்கத்தில் இருந்த கடிதம் 8 பக்கத்துக்கு போனதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த கதை. ஆகவே செல்வம் அடைக்கலநாதனோ சித்தார்த்தனோ போகாமல் விட்டால் டிஎன்ஏ போகவில்லை என்ற கருத்து வரப்போகுது. இது ஒரு என்னவென்றால் உள்ளூர் அரசியலுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம், நாங்கள் கூட்டாவி எதிர்க்கிறோம் என்ற அடிப்படையில் சில பயன்படுத்துவதற்கு இது வழிவகுக்குமே தவிர இது ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாடாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. என்றால் கூட்டமைப்பில் அப்படியான ஒரு கொள்கை சார்ந்த முன்னெடுப்புகளை மேற்கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பு அவர்களிடம் இல்லை. இது ஒரு நீங்கள் உதாரணமா பார்க்கலாம், நேரம் நான் கணக்கா போக விரும்பவில்லை.
கூட்டமைப்பினுடைய கூட்டமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் பல்வேறு சந்திப்புகள் நடந்திருக்கின்றது கடந்த ஒரு வாரமாக. ஆனால் கூட்டமைப்பில் இருக்கின்ற எவருக்கும் எதுவுமே தெரியாது. சுமந்திரன் சந்தித்தால் கூட்டமைப்பு சந்தித்தது என்றுதான் செய்தி வருகிறது. அவர் பலரை சந்திக்கிறார், அண்ணாமலையை சந்திக்கின்றார், பிஜேபி அண்ணாமலையை கூட்டமைப்பு சந்தித்தது, கூட்டமைப்பு பேச்சாளர் சந்தித்தார் என்றுதான் செய்திகள் வருகின்றன. இந்த நிலையில் ஒரு கட்சி போகாமல் விடுவதால் எந்த விதமான ஒரு தமிழ் மக்களின் நலன் என்ற நிலையில் பார்த்தால் அது எந்த விதமான அதிர்வலைகளையும் ஏற்படுத்தப்படும். ஆகவே இது வேண்டுமென்றால் அந்த கட்சியை விட நாங்கள் சிறந்த கட்சி என்று இப்பொழுது நீங்கள் தமிழ் அரசியலை பார்த்தால் ஒவ்வொரு கட்சி இந்த 13 எதிர்ப்பு இதெல்லாம் வந்திருந்தால் அந்த அவர்களை விட நாங்கள் கொஞ்சம் சிறந்தவர்கள், நாங்கள் வல்லவர்கள் என்று காண்பிப்பதற்கு, மக்களுக்கு காண்பிப்பதற்கு செய்யப்படுகிற வேலைகளை தவிர ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாடை எடுத்துக்கொண்டுதான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ எந்த ஒரு வெளித்தரப்புகளை அணுகுவதோ என்பது ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் இருந்து இது ஒரு கட்சி பிரச்சனைகள் அல்ல. ஆனால் அப்படி ஒரு கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால் இப்படித்தான் இப்பொழுது கோட்டாபய கூப்பிட்டிருக்கிறார், சந்திக்க நாளைக்கு அவர் புதிய அரசியல் ஜாபம் பற்றி பேசுவோம் வாருங்கள் என்றாலும் போகக்கூடிய நிலையில் தான் இப்பொழுது கூட்டமைப்பு இருக்கு. ஆனால் இவர்கள் மீதான இந்த விமர்சனம் என்பது திரு நிலாந்தன் அவர்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். இப்போதைய இந்த சூழ்நிலையிலே கடந்த காலத்திலிருந்து இவர்கள் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அவர்கள் இந்த நல்லாட்சி காலத்திலே செய்ய வேண்டிய விடயங்களை செய்யாமல் பின்பு இதை நாங்கள் செய்திருக்கலாம், தலைகள் நின்றாவது இதை முடித்திருக்கலாம் என்கின்ற கருத்துப்பட அவர்களுடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கின்றன. இப்போது கூட இவர்கள் முன்னெடுக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான கையெழுத்து வேட்டை என்பது இவர்கள் நினைத்திருந்தால் அந்த அரசாங்கத்திலிருந்து அதை நீக்கி இருக்க முடியும் என்கின்ற கருத்து பரவலாக இருக்கிறது. உங்களுடைய பார்வையிலே இந்த பேச்சுவார்த்தைக்கு குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இவர்கள் இப்போது முன்னெடுக்கின்ற இந்த அரசியல் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? ஒரு வரியில சொன்னால் இப்ப எல்லாம் SLP ஆட்சிக்கு வருதோ அப்ப தமிழரசு கட்சி போராளி, எப்ப UNP ஆட்சிக்கு வருதோ அப்ப தமிழரசு கட்சி காதலி. இதுதான் பலமை. இந்த முறை SLP நிக்குது, SLP ஓரியன்டேஷனுக்குள்ள வந்த ஒரு கூட்டு நிக்குது. அப்ப இப்ப போராளிகள். எனவே UNP காலம் அவர்கள் இருந்த பொழுது ஒட்டாக இருக்கைக்குள்ள செய்யாமல் விட்ட எல்லாத்தையும் இப்ப செய்ய பாக்குறாங்க. செய்ய போறது இல்லை, ஆனால் செய்வதாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதான் நடக்குது. இது தமிழரசு கட்சியின் பாரம்பரியமே அப்படித்தான் இருக்கு. பெருமளவுக்கு UNP வரையக்கில் அவர்கள் எப்பொழுதும் இணைந்து நிற்பார்கள், SLP வரையக்க போராளிகளாய் மாறி போராடுவார்கள். இப்பொழுது அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றது ஒரு அரசு அழைக்க என்ன பொறுத்தவரை என்கேஜ் பண்ண வேண்டும். அது நிபந்தனையோடையும் இருக்கலாம். நிபந்தனை அது என்ன நிபந்தனை அவர்களாம் தீர்மானிக்கணும். அப்ப இந்த பேச்சுவார்த்தையில் அரசாங்கம் ஒன்றும் தராதுன்றது அது ஒரு கணிதமா தெரியுது. இந்த அரசாங்கம் நிலைமைகளை சமாளிப்பதற்கு தான் செய்ததுன்றதும் ஒரு கணிதமாக தெரியுது. ஆனா இது விஷயத்துல எல்லாரும் கூடி முடிவெடுக்கலாம், எல்லாரும் கூடி என்ன நிபந்தனை வைக்கிறேன்னு இருக்கலாம். இல்லாட்டி இப்ப இதுல முதல் கட்டமா போயிட்டு அடுத்த கட்டமா நிபந்தனை விதிக்கலாம். அவர்கள் மஹிந்தவின் காலத்திலேயே பல தடவைகள் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சம்பந்தர் என்ன சந்திக்கிற எல்லாட்டையுமே எடுத்து சொல்லுவார், தான் இவ்வளவு தரம் சந்திச்சேன், அது ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்வார். அவர்கள் பேச்சுவார்த்தையே ஒரு தந்திரமாக செய்வார்கள், தீர்வுக்காக இல்லை, பேச்சுவார்த்தையே ஒரு தந்திரமாக அவர்கள் செய்வார்கள். இது மஹிந்த மட்டுமில்லை, இதுக்கு முன்னுக்கு இருந்த எல்லா அரசாங்கங்களுமே செய்திருக்குது. அது அரசுடைய தரப்பு. இதுல என்கேஜ் பண்றதா இல்லையான்றது அவர்கள் முடிவெடுக்கணும். அதுக்கு ஒரு சரியான ஒரு விளக்கத்தை வச்சுக்கொண்டு அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். இதுல நவீன ராஜதந்திரம் என்பது என்கேஜ் பண்ணுவதுதான். அவர்கள் என்கேஜ் பண்ண வேண்டி வரையில அவர்கள் எந்த அடிப்படையில் என்கேஜ் பண்ணுவது என்பதை அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். இதுல அரசாங்கத்துக்கு தேவை இருக்கு. அரசாங்கம் கூட்டமைப்போட கதை வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படித்தானே வந்திருக்கு. 2 வருஷமாக அரசாங்கம் 2 வருஷமாக இந்த வாரம் சொன்னது வரையில இப்ப வந்திருக்கு. இதுக்கு முன்னுக்கு இந்த செய்ய போறேன்னு சொல்லி போட்டு அது நடக்காமல் விட்டிருக்கு. இந்த முறை கொஞ்சம் கிட்ட வந்துட்டு நடக்கும் போல தெரியுது. ஆனா இதுல உண்ட கவனிக்கணும் என்னென்றால், வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கு, நாட்டுக்கு வெளியே இருக்கும் நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காகத்தான் அரசாங்கம் உள்ளுக்குள்ள இப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கான அழைப்பை விட வேண்டி வந்தது. ஆனால் உள்ளுக்குள்ள வந்திருக்கிற ஒரு நெருக்கடி காரணமாகத்தான் அந்த பேச்சுவார்த்தை ஒத்தி வைக்கப்பட்டது. இதன் அர்த்தம் சஜித்தாக்கள் கொண்டு வந்த ஊர்வலம் அரசாங்கத்தை கவிழ்க்கும் என்று நான் சொல்ல வரையில. எதிர்கட்சிகளுக்கு இந்த ஒற்றுமையும் கிடையாது. இந்த அரசாங்கத்தின் பலமே ஒற்றுமையற்ற எதிர்கட்சிகள் தான். ஒரு வகையில் அதுதான் தமிழ் தரப்புக்குள் ஒரு ஒருமித்த குரலாக தமிழ் தரப்பு இல்லை என்பதும் அரசாங்கத்தின் பலம் தான். இல்லை, அதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது ஜதீந்திரா அவர்களிடம். இப்போது பரவலாக எல்லோராலும் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், இந்த இடைவெளிகள், இந்த முரண்பாடுகள் தோற்றுவிப்பதற்கும் உருவாவதற்கும் பிரதான காரணம் ஒரு தனிநபர் தான் என்பது.
ஆகவே இப்போது கூட பேச்சுக்களுக்கு அழைத்த போது கூட அனைத்து கட்சிகளை, அதாவது தங்களுடைய கட்சி சக பங்காளி கட்சிகளை அழைத்து கூட இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பேசியிருக்கலாம் என்கின்ற கருத்து இருக்கு. ஆனால் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெற்றதாக நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆனால் அதில் கூட அழைத்திருக்கின்றார்கள், நாங்கள் போக போகின்றோம், பேச போகின்றோம் என்கின்ற கருத்தை தெரிவிக்கப்பட்டதை தவிர நாங்கள் எதை பேச போகின்றோம், எவ்வாறு பேச போகின்றோம், எதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய பேச்சுக்களை ஆரம்பிக்க போகின்றோம் என்ற விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்று ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இப்போது கூட இந்த கட்சி ஒற்றுமையை நிலைநிறுத்துவதற்காக ஏன் இவர்கள் யாருமே ஒரு நிலைப்பாட்டோடு திறந்த மனதோடு செயற்படுகின்றார்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இது கடந்த, அதாவது 2009க்கு பின்னரான கடந்த 12 வருடங்களாக நாங்கள் பேசி வருகிற விஷயம். ஆனால் எந்த மாற்றங்களும் நாங்கள் பேசி வருகிறோமே தவிர இதில் எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை. இனியும் இன்னும் இன்னும் கூட்டமைப்பு இருக்கிற வரைக்கும் நாங்கள் தான் பேசிக் கொண்டிருப்போம். சம்பந்தருக்கு பிறகு அதனுடைய நிலை என்ன என்ற கேள்விகள் அந்த கூட்டமைப்புக்கு இருக்கின்ற பங்காளி கட்சிகளுக்கு இருக்கின்றது. கிட்டத்தட்ட அதுவும் இப்பொழுது அவர்கள் சில விஷயங்களை இறுக்கி பிடிக்க நினைப்பதற்கு ஒரு காரணம். இந்த சம்பந்தனுக்கு பிறகு இந்த கூட்டமைப்பு இருக்குமா என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் உண்டு. நிச்சயமாக அதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்றுதான் நான் கருதுகிறேன். அல்லது ஓரளவுக்கு சில சமரசங்களை செய்து கொண்டால், நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் இந்த தனிநபர், நான் அப்படி பார்க்கல. அதை நாங்கள் ஒரு ஆரம்பத்தில் வேணும் என்று சொல்லலாம். ஒரு தனிநபர் மீது விரலை நீட்டி இவரால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது என்று ஒரு ஆரம்ப நிலையில் சொல்லலாம். அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஒரு தனிநபர் அல்ல, இப்பொழுது எல்லா தனிநபர்களும். நீங்கள் முதல் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒரு நபர் சந்தித்தாலும் அது அடையாளமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பார்க்கப்படுகின்றது என்று. நீங்கள் இப்போது சொல்லுகின்றீர்கள் தமிழ் சம்பந்தனுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்குமோ தெரியாது. ஆனால் அதற்கான அடித்தளங்களை இட்டவாறு தான் முன்னேற்றப்படுகிறதாக பார்க்கப்படுது. ஆனால் இன்னும் ஒரு தரப்பு தனித்தனியாக தூதுவர்களை சந்தித்தாலும் அவர்கள் கூட பங்காளி கட்சிகள் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று தான் சொல்லுகின்றார்கள். இல்ல, அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நான் உதாரணமாக இது அடிப்படையில் எங்கே ஆரம்பிக்கின்றது என்றால், இந்த பங்காளி கட்சிகள் எவருக்கும், அதாவது இந்த தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறி ஒரு தனித்துவமான அரசியலை முன்னெடுப்பதற்கான வலு இவர்கள் இல்லை. அந்த வலு இவர்களுக்கு இருக்கும் என்று சம்பந்தன் கருதினால்தான் சம்பந்தன் இவர்களை ஒரு முக்கியமான தரப்பாக கருதி சில முடிவுகளை எடுப்பார். அவர்களுக்கு நன்றாக தெரியும், இவர்கள் வெளியில் போய் இவர்கள் பேசுவது போன்று இவர்கள் செயற்பட போவதில்லை. இவர்கள் கடிதத்தை எழுதுவார்கள், அறிக்கை விடுவார்கள், அடுத்த தேர்தலில் மீண்டும் ஆசனங்களுக்காக பேரம் பேச வருவார்கள். இந்த அடிப்படையில் தான் கடந்த 12 வருடங்கள் நகர்ந்தது. நீங்கள் பார்க்கலாம், வெளியில் தமிழரசு கட்சிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை செய்துவிட்டு என் தேர்தல் களத்தில் நின்று கொண்டே துரோகிகளை தோற்கடியுங்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிறகு அதே சின்னத்தின் கீழ் தான் போட்டியிடுகிறார்கள். இப்பொழுது அதே கேள்வி உண்டு. ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளருக்கு தமிழரசு கட்சி அல்லாமல் தான் இப்பொழுது கடிதங்கள் செல்லுகின்றன. என்னுடைய கேள்வியாக நான் முன்வைப்பது, இப்பொழுது நீங்கள் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியில் தமிழரசு கட்சிக்கு வெளியில் நின்று கடிதங்களை அனுப்புகிறீர்கள். தமிழரசு கட்சி தனியாக அனுப்புகிறது. நாளைக்கு ஒரு மாகாண சபை தேர்தல் வருகிறது, நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்றால் அப்பொழுது தமிழரசு கட்சியோடு சேர்ந்து நிற்பீர்களா, தனித்து நிற்பீர்களா? இப்பொழுது இதான் பிரச்சனை. இப்பொழுது கடிதத்தை எல்லாம் தனி அனுப்பி போட்டு தமிழரசு கட்சியினுடைய தனிநபர் பிரச்சனையெல்லாம் நாங்கள் பொது வழியில் பேசிப்போம். சுமந்திரன் பற்றி எல்லாம் விமர்சனங்களை செய்துவிட்டு மீண்டும் அடுத்த தேர்தலில் வீட்டு சின்னத்தின் கீழ் இவர்கள் அனைவரும் தமிழரசு கட்சி தலைமையின் கீழ் தேர்தலில் போட்டியிட்டால் இதுவரை இவர்கள் பேசியதன் பெருமதி என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வியில் இருந்துதான் சம்பந்தன் யோசிக்கிறார், சுமந்திரனும் யோசிக்கக்கூடும், தமிழரசு கட்சியும் அப்படித்தான் யோசிக்கிறது. இது கிட்டத்தட்ட சுருக்கமாக சொன்னால், இது ஒரு வெளிப்படையாக சொன்னால், இது அதாவது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் மீது நம்பிக்கை வைத்து இவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிற மக்கள் தான் இதில் பெயராகி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். சரி, சொல்லுங்க திரு நிலாந்தன் அவர்களே, நீங்கள் நீண்ட காலமாக உங்களை நான் பார்த்து வருகின்றேன். பல மேடைகளிலே பல தலைவர்கள் முன்பாகவே நீங்கள் அரசியல் விமர்சனங்களை வைத்து வருகின்றீர்கள். கடந்த ஆண்டு திரு மோடி அவர்கள் அழைத்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த அழைப்பை நிராகரித்திருந்தது. ஆனால் அதற்கு முன்பாக 2019 திரு மோடி அவர்கள் வந்த பொழுது குறைந்தது நாங்கள் விமான நிலையத்திலாவது உங்களை சந்திக்க வேண்டும் என்று காத்து கிடந்தார்கள். இப்போது மீண்டும் மோடி வருவதற்கான பிம்ஸ்டெக் மாகாணத்துக்காக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது மோடியை சந்திப்பதற்காக இவர்கள் காத்து கிடப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய பார்வையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ராஜதந்திரம் என்பது மிக பலவீனமாக இருக்கின்றது என்ற கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அப்படி ஒன்றே இல்லை, ஒரு வரி பதில் அப்படி ஒன்றே இல்லை.
ஆனால் இந்த நிராகரிப்பு என்பதை அதைதான் இந்தியா தமிழ் மக்கள் மீது ஒரு பாராமுகமாக செயற்படுகின்றதா? இந்தியா மட்டுமில்லை பாருங்க, இது முதலாவதாக நீங்கள் இலங்கை தீவுக்குள் உங்களை ஒரு சிறுபான்மை இனமாக கருதுகிறீர்களா அல்லாட்டி தேசமாக பார்க்கிறீங்களான்னு ஒரு முதல் பிரச்சனை. நீங்கள் உங்களை ஒரு தேசமாக கருதுனீங்கள் என்றால் ஒரு அரசற்ற தேசத்துக்குரிய வெளியுறவு நோக்குநிலை பற்றி அணுகுமுறை பற்றி நீங்க யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறா அப்படி அயர்லாந்து போராட்டத்தில் அவர்கள் யோசித்தார்கள், எப்படி யூதர்கள் அரசை அமைக்க முன்னுக்கு யோசித்தார்கள், எப்படி புத்திஸ்ட் மக்கள் யோசித்தார்கள் என்று யோசிக்கணும். யோசித்து நீங்கள் ஒரு அரசற்ற தேசத்துக்கான வெளியுறவு கொள்கை என்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டு விவாதத்துக்கு போகணும். போய் எப்படி நாங்கள் இந்தியாவை அணுகணுமா இல்லையா, இந்தியாவை என்கேஜ் பண்ணணுமா இல்லையா, வெஸ்ட் அணுக போறோமா இல்லையா, இதுல எப்படி இந்தியாவையும் வெஸ்டையும் பேலன்ஸ் பண்ண போறோம் என்றது ஒரு ரவிலங்கட்ட ஒரு சரியான பொலிசி இருக்கும், ஒரு வழிவரைபடம் இருக்கும். வழிவரைபடம் இல்லாமல் நீங்களுடன் செய்யலாது. உங்கள்ட்ட ஒரு வழிவரைபடம் இருக்கும். அப்படி வழிவரைபடத்தை போட்டுக்கொண்டு அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், கட்டமைப்பு உருவாக்கணும். நீங்க எல்லாத்தையும் கட்டமைப்பு போடுறீங்களானே, தேவைப்படைக்க கட்டமைப்புகள் போடுறீங்களானே. அப்ப இதுக்கு ஒரு கட்டமைப்பை போட்டு அந்த கட்டமைப்புக்குள்ளாட நகர்த்தப்படும் போதுதான் அது சரியான ஒரு விளைவை தரும். இப்ப அப்படி ஒண்ணும் இல்லை. இப்ப ஒவ்வொருத்தரும் தனி ஓட்டம். இப்ப ராஜதந்திரம் என்பது நீங்க பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் அந்த டெலோவிண்ட அந்த ஒருங்கிணைப்பு முயற்சி தொடங்கினது போன மார்ச்சிலிருந்து இந்த மார்ச் வரையிலுமான ஓராண்டு கால பகுதிக்கு எல்லாம் தனி ஓட்டமாக தான் இருக்கு, புதுக்கோட்டமாகத்தான் இருக்கு. ஒன்றுமே ஒரு பொதுவான ஓட்டமாக இல்லை. ஒவ்வொருவரும் கட்சிக்குள் கூட்டுக்குள் தன் பேரத்தை பலப்படுத்துவதற்காகவும் தன் ஸ்தானத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் வெளியுறவு அணுகுமுறைகளை கையாளுகிறார்கள். இது ஒரு மோசமான முறை, மோசமான பிராக்டிஸ். இதுதானே இதுதான். அதாவது கட்சிகள் தங்களுக்கிடையே இருக்கும் போட்டிகள் காரணமாகவும் ஒரு கூட்டுக்குள் தன் பேரத்தை அதிகப்படுத்த விரும்புகிற ஒரு கட்சி தனி ஓட்டம் ஓடுது, அல்லது கட்சியின் நபர் தனி ஓட்டம் ஓடுறார். அதே மாதிரி வெளியில போன மாட்டா கூட்டுக்கு வெளியில இருக்கிற கட்சிகளும் தங்களுடைய பலத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு வெளியுறவு விவகாரத்தை எடுத்து வச்சுக்கொண்டு அதை அவ்வாறு ஏனைய கட்சிகளுக்கு எதிராக பிடிக்கிறார்கள். இதுல தமிழ் மக்கள் ஒரு தேசமாக இல்லை, நாங்கள் ஒரு தேசமாக இருக்கிறோம் என்றெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சாதாரண தமிழ் மக்கள் அப்படி சிந்திக்கணுமோ தெரியாது. ஆனால் கட்சிகளை பொறுத்தவரை இங்கே யாருமே தேசத்தை கட்டி எழுப்பவில்லை. இங்கே எல்லாருமே கட்சிகளைத்தான் கட்டி எழுப்புறாங்க. கட்சிகளை கட்டி எழுப்பும் இந்த தலைவர்களிடம் போய் நீங்க வெளியுறவு கொள்கை இருக்கா, வெளியுறவு அணுகுமுறை இருக்கா நீங்க கேட்கலாம். ஆனால் எவ்வாறான ஒரு முறையை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இஷ்யூ பேசிஸ் எப்படி திலீபனுடைய அந்த உண்ணாவிரதத்தை ஒட்டி நினைவு கூறுதலுக்கான உரிமை தொடர்பில் இந்த கட்சிகள் ஏதோ ஒரு ஒருங்கிணைப்புக்கு வந்தது. அது மாதிரி போன மார்ச் மாத ஜெனிவா கூட்டத்தொடரை முன்னிட்டு ஜெனிவாவை கையாளணும் என்றதுல ஒரு சின்ன ஒரு தற்காலிக ஒருங்கிணைப்பு வந்தது. அது மாதிரி இனிமேலும் இந்த வெளிநாடுகளை அணுகும் விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கும் பன்னாட்டு நிறுவனங்களை அணுகும் விஷயங்கள், உலக ஸ்தாபனங்களை அணுகும் விஷயங்களில் ஒரு பொது அணுகுமுறை வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் முதல்ல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் அப்படி ஒரு விவகாரத்தை நீங்க எல்லாம் ஐக்கியப்படணும்னு நான் கேட்க மாட்டேன். அதெல்லாம் அம்புலிமா கதை. சரிதானே? எனக்கு இப்ப ஐக்கியத்தை பற்றி கதை போகணும் நான் யோசிக்கல. சரிதானே? பிரச்சனை என்றால் இருக்கிறவர்கள் இப்ப என்ன நீங்கள் என்னதான் கதைச்சாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அவர்களால் அரங்கில் இருக்கிறார்கள். ஒரு ரஷ்ய பழமொழி இருக்கு, கடவுளுக்குள்ள பெரிய சவால் என்னென்றால் மனுஷனை வச்சுதான் எல்லாம் செய்யணும். தமிழ் மக்களுக்குள்ள சவாலும் அதுதான். இந்த தாங்கள் தெரிந்தெடுத்து விட்டு இந்த பிரதிகளை பற்றி தான் கதைக்கலாம், இவர்களை தான் விமர்சிக்கலாம், இவர்களை பற்றி தான் யோசிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு மங்கால போய் ஒரு மக்கள் இயக்கத்தை யோசிக்கணும். அது எனக்கு ஒரு கற்பனை இருக்கிறத பார்த்தா இதான். அப்ப அப்படி பார்க்க இவர்கள் மத்தியில் அது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு எங்கள்கிட்ட அப்படி எல்லாம் யோசிச்சு எல்லா ஒரு தரப்புகளையும் இணைக்கணும் என்று சிந்திக்கிற பெருந்தலைவர்கள் கிடையாது. எங்களிடம் இப்பொழுது பெருந்தலைவர்கள் கிடையாது. இவர்கள் எல்லாரும் மற்றவனை சகித்து அரவணைத்துக் கொண்டு போகும் பண்புள்ள பெருந்தலைவர்கள் யாரும் இல்லை. கூட்டமைப்பு ஒரு பெருந்தலைமைக்கு இல்லை என்றபடியால் தான் இப்படி கட்சிக்குள்ளேயே ஓட்டங்கள் நடக்குது. ஒன்றையும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அவன் தலைவர் இருக்கிறார். அதே மாதிரி மூத்த கட்சியான தமிழரசு கட்சியும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. தலைமை ஈடாடி போச்சு. அதே மாதிரி ஏனைய கட்சிகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த கட்சிகள் ஏனைய தலைமையை ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் இல்லை. ஒருவர் மற்றவரை அனுசரித்து போவது கிடையாது. ஒருவர் மற்றவரை அங்கீகரிக்கவும் தயார் இல்லை. இந்த பின்னணிக்குள்ள குறைஞ்சது ஒரு விவகாரத்தை மையமாக கொண்டாவது ஒரு தற்காலிக ஏற்பாடாக ஒரு ஒரு கொள்கை முடிவுக்கு வரலாம். ஆனா இவர்கள் அப்படி வருவார்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்லுங்கள், திரு நிரந்தன் அவர்களுடைய கருத்தில் தான் திரு ஜதீந்திரா அவர்களிடம் இந்த கேள்வியை வைக்கின்றேன். ஒரு நிலைப்பாட்டில் கொண்டு வருவது என்பது, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள், அரசாங்கத்தோடு பேசுகின்றவர்கள், மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள்,
அரசாங்கத்தால் தடை விதிக்கப்பட்ட புலம்பெயர் அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு சில செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். ஆனால் அது அரசாங்கத்தால் தடை விதிக்கப்பட்ட அமைப்பு, ஒரு சில அமைப்புகளோடு. அப்படிப்பட்டவர்கள் செயல்படுகின்ற பொழுது அவர்கள் மீதான நம்பிக்கையை எவ்வாறு மக்கள் கட்டியெழுப்புவார்கள் என்கின்ற கேள்வி வருகிறது அல்லவா? புலம்பெயர் தேசங்களிலே பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது இலங்கை அரசாங்கத்தால் தடை விதிக்கப்பட்ட அமைப்பு உறுப்பினர்களோடும் தலைவர்களோடும் சென்று நாடு நாடாக செல்லுகின்றார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தமட்டிலே அந்த அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே அவர்கள் ஒரு அரசின் முகவர்களாக செயல்படுகின்றார்களா, தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக செயல்படுகின்றார்களா, தமிழ் மக்களுடைய தீர்வு விடயத்தில் இவர்கள் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்களா என்கிற கேள்வி எல்லாம் வருகிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதுதான் இது ஏற்கனவே நாங்கள் முதலும் நான் சொன்ன விஷயம்தான், நிலாங்கன் சொன்ன விஷயம்தான். இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அதாவது கூட்டமைப்பு என்பது கூட்டமைப்பினுடைய அந்த கூட்டமைப்புக்கு ஒரு கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால் எல்லோருமே கூட்டமைப்பில் இருக்கின்ற எல்லோருமே எல்லாம் பேசலாம் என்ற அடிப்படையில் தான் விடயங்கள் நகர்கின்றன. குறிப்பாக அதில் ஆளுமை உள்ளவர்கள் அந்த கூட்டமைப்பினுடைய அந்த பலவீனத்தை தங்களுடைய பலமாக மாற்றிக்கொள்ளும். இல்லை, அது அங்குள்ள விடயம். இப்பொழுது என்னுடைய கேள்வி, ஒரு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட அமைப்போடு இணைந்து செயல்படுவது என்பது அவர்கள் மீதான நம்பிக்கையை ஒரு கேள்விக்குறியாக்குறது அல்லவா? இல்ல, நீங்கள் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட நீங்கள் சொல்றீங்கள், இந்த உலக தமிழர் பேரவையை தான் சொல்றீங்க, குளோபல் தமிழ் ஃபோரம். அதோட இணைந்துதான் ராஜாங்கத்தினைக்குள்ள சந்திப்புகள் இடம்பெற்றன. அதைத்தான் நீங்கள் அப்படி அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டன்னு சொல்லுகிறீர்கள் என்று நம்ம நினைக்கிறேன். நீங்கள் பேரை சொல்லாமல் சொல்லுங்கள். அவை இல்ல, அது இங்க எல்லா பிரச்சனையும் அங்கிருந்து வருகிறது என்றால் இந்த நான் ஏற்கனவே சொன்ன இடத்துல இருந்து தான் வருகிறது. கூட்டமைப்பினுடைய அதாவது இப்ப நாங்கள் அதாவது நடக்கின்ற விஷயங்களை வைத்துக் கொண்டு ஒரு கருத்தை நாங்கள் சொல்ல முற்படுகிறோம். இது அரசாங்கத்துக்கு சார்பானது அல்லது சார்பற்றது என்ற விஷயத்தை சொல்ல வருகிறோம். நான் சொல்ல வருகிறது என்றால் ஒட்டுமொத்தமாகவே கூட்டமைப்பினுடைய பிரச்சனை தான் அனைத்துக்கும் காரணம். கூட்டமைப்பினுடைய பல உதாரணமாக இப்பொழுது நீங்கள் சொன்ன விஷயத்தை எடுத்தால், இப்பொழுது இந்த சந்திப்புகள் நடைபெறுகிறது என்றால் உண்மையில் கூட்டமைப்புகள் ஒரு தலைவர் இருக்கிறார் தான். அந்த தலைவர் இவற்றை எவ்வாறு கையாளுகிறார், இவற்றை இந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்கிறார் என்ற ஒரு விதமான விஷயம் மக்களுக்கு தெரியாது. விஷயங்கள் நடக்கின்றன, அவர் அமைதியாக இருக்கிறார். அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படுகின்ற பொழுது அல்லது இந்திய பிரதிநிதிகள் வருகின்ற பொழுது மட்டும் அவர் போய் முன்னுக்கு பேசிவிட்டு வருகிறார். இப்படித்தான் இந்த விடயங்கள். நான் இந்த கூட்டமைப்பினுடைய இணைய பங்காளி கட்சிகள் இந்த விஷயங்களை நிராகரிப்பது, கடிதம் எழுதுவதில் நான் உண்மையாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பெரிய விஷயமா எடுக்கிறீர்கள் என்றால் இவர்களுடைய ஒரு விஷயமும் அங்க முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. இவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். உதாரணமாக 13வது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் சொன்னார், தான் ஒரு நாடாளுமன்றத்தில் உரையாற்றி விட்டு ஒரு ராஜதந்திரியிடம் நான் இந்த விஷயங்களை பற்றி பேசினேன் என்று சொல்ல, அவர் திரும்பி சொன்னாரா, நீங்கள் பேசி என்ன பிரயோசனம், சம்பந்தம் பேசவில்லை. நீங்கள் பேசி என்ன பிரயோசனம், சம்பந்தம் பேசவில்லை. பிரச்சனை என்றால் அதாவது இந்த கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயத்தை இந்த நெறிப்படுத்த வேண்டியவர், இந்த ஒரு மூத்த தலைவர் என்ற நிலையில் இருந்து இந்த அனைவரையும் அரவணைத்து விஷயங்களை கையாள வேண்டிய ராஜபுத்தியம் சம்பந்தன் ஒரு கிட்டத்தட்ட அவருக்கு இப்பொழுது வெளிப்படையாக சொன்னால் சம்பந்தனுக்கு தமிழ் இனத்தை பற்றி எந்த விதமான கருசிகளிலும் அவர் செயற்படுவதாக நான் கருதவில்லை. அதன் விளைவுதான் இந்த நீங்கள் சொல்லுகிற இந்த விடயங்கள் எல்லாம் நடக்கின்றன. இன்னைக்கு நீங்கள் சொல்லுவது போன்று ஒரு முகநூலில் படத்தை போடுபவர் எல்லாம் இங்கே கைது செய்யப்படுகின்ற பொழுது தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒவ்வொருவர்கள் உரையாடுவது பேசுவதெல்லாம் எப்படி பார்க்கப்படுகின்றன. நீங்கள் சொல்வது நிச்சயமாக ஒரு குழப்பமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த விடயத்தோடு தான் மக்களிடம் கேள்வி. இப்பொழுது வாசுதேவ நாணயக்காரர் தன்னுடைய வாகனத்தையும் அமைச்சு பதவியை ராஜினாமா செய்யவில்லை, அரசனுடைய சலுகைகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டார். விமல் வீரவன்ச ஒப்படைத்து விட்டார், உதய கம்பன்மல ஒப்படைத்து விட்டார். ஆனால் இன்று வரை திரு சம்பந்தன் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட எதிர்க்கட்சிக்கான வீட்டை இன்று வரை வழங்கவில்லையே. ஆகவே இங்கேதான் அந்த நம்பிக்கைக்குரிய கேள்வி எழுகிறது. எப்படி இவர்களை நம்புவது? இந்த எப்படி இவர்களை நம்புவது என்ற கேள்விக்கான பதிலை உண்மையில் தமிழ் இவர்களுக்கு வாக்களிக்கிற மக்கள் தான் தேடப்படும். இவர்களுக்கு அதாவது இவர்களை பக்களித்து இந்த இடத்தை இவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்களே மக்கள், இவர்கள் மத்தியில் தான் இந்த சிந்தனை உருவாகும். ஆனால் பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை அல்லது ஒரு கவலைக்குரிய நிலைமை என்றால் எங்களுடைய தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் இந்த அரசியல் கட்சிகளை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய, இவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி மக்களை அணிதிரட்டக்கூடிய கட்சிகள் அல்லாத ஒரு மக்கள் அமைப்புகள் கிடையாது. ஒரு பலமான மக்கள் இயக்கம் இங்கு இல்லை. அப்ப நீங்கள் மற்ற சமூகங்கள் எடுத்தால், முஸ்லிம் சமூகத்தை எடுத்தீர்கள், அவர்களுக்கு 2 வகையான தலைமைகள் உண்டு. ஒன்று அரசியல் தலைமை,
இரண்டாவது மத தலைமை. அரசியல் தலைமை எங்கேயாவது நிறைய சிக்கல்களை காலவாரம் நினைத்தால் இவர்கள் களத்தில் இறங்கி விடுவார். அவர்கள் கூப்பிடுவார்கள். அவர்களுக்கு செவிசாய்க்கத்தான் வேணும், இல்லை என்றால் அவர்கள் மக்களுக்கு சொல்லிவிடுவார். ஒரு பயம் இருக்கிறது. அடுத்து சிங்களவர்களை நீங்கள் எடுத்தால் அவர்களுக்கு பலமான பௌத்த மத பீடங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அமெரிக்க தூதுவர் இலங்கைக்கு வந்தவுடன் அவருடைய முதலாவது விஜயம் ஜனாதிபதி என்றால், இரண்டாவது சந்திப்பு அஸ்கிரிய கூடாதிபதியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இந்த இலங்கை தீவில் அக்கறை காட்டுகிற எல்லா ராஜதந்திர சமூகத்துக்கும் தெரியும், இந்த நாட்டில் ஒரு பலமான தரப்பு என்றால் அது பௌத்த மத பீடங்கள். அவர்கள் களத்தில் இறங்குவார்கள் இந்த அரசியல்வாதிகளின் குரல் விலையை பிடிப்பதற்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் மட்டும். அவர்களுக்கு தெரியும் எப்பொழுது இறங்க வேண்டும். எங்கள் தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது பிரச்சனை என்னென்றால், இந்த அரசியல்வாதிகளை விட்டால் அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இல்லாமல் சொன்ன மாதிரி அவர்களை விட்டால் ஒரு அரசியல் செய்வதற்கு ஒரு வழிகளும் இல்லை. அதனால் அவர்களோ சரியாக செயற்படவில்லை. இப்பொழுது என்ன செய்வதென்றால் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதே நேரம் இந்த சிவில் சமூக அமைப்புகள் என்று தங்களை அடையாளப்படுத்துபவர்களும் தங்களை ஒழுங்குபடுத்தி இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி என்ற கட்சிகளை நியாயப்படுத்தாமல், கட்சிகளுக்கு என்ன சொல்வது, கட்சிகளுடைய கருத்துக்களை பிரதிபலிக்காமல் ஒரு சுயாதீன நடுநிலை மக்கள் குரலாக அவர்கள் மாற வேணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்படியான ஒரு சூழல் வடகிழக்கில் இல்லை. கடந்த 12 வருடங்களாக நாங்களும் ஏராளமானவர்களை பார்த்து விட்டோம். நிலாந்தன் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் எல்லாம் அந்த கேள்வியை தான் திரு நிலாந்தன் அவரிடம் முன்வைக்க இருக்கின்றேன். இந்த கடந்த 12 வருடங்களின் பின்பு ஒரு மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் சிவில் சமூக அமைப்புகள் பலமாக இருந்தன. ஆனால் அதை தாண்டி அவர்களால் பெரிதாக எதுவும் சாதிக்க முடியவில்லை என்கின்ற கருத்து இருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் சாதித்தது என்று சொன்னால் இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டு வரையான எழுச்சி போராட்டம் என்று சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி அவர்களால் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இந்த சிவில் சமூக அமைப்புகளால் செயல்பட முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? அரசியல்வாதிகள் அவர்களை செயல்பட முடியாமல் தடுக்கின்றார்களா? இல்லாவிட்டால் இவர்கள் இந்த அரசியல்வாதிகளை திருத்த முடியாத தாங்கள் ஒதுங்கி விடுவோம் என்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டார்களா? எங்களிடம் ஒரு பலமான சிவில் சமூகம் இல்லை. நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு பின்னரான சமூகம். எங்களிடம் இன்னும் அந்த சிவில் சென்ஸ் முழுமையாக வரையில. எங்கள்கிட்ட இப்பவும் அந்த ஒரு போராட்ட காலகட்டத்துக்கு பின்னுக்கு அந்த போராட்டத்தை அளந்த அதே தெராசால எல்லாத்தையும் வளர்க்க பார்க்கிறோம். அதுவே ஒரு சிவில் மனோநிலைக்கு பிரச்சனையான விஷயம். அடுத்து நாங்கள் சிவில் சமூகங்களையும் மக்கள் அமைப்புகளையும் பிரித்து பார்க்கணும். பொத்துவிலக்கம் பொருள்கண்டிய ஒரு மக்கள் இயக்கம் என்று சொல்லப்படுது. சிவில் சமூகம் என்று பார்த்தா குடிமக்கள் சமூகம். குடிமக்கள் சமூகம் கட்டாயம் தெளிவான அரசியல் கதை போகணும் என்று இல்லை. அது ஒவ்வொரு நிலைப்பாடுகளோடு இருக்கலாம். சரி, கடந்த மார்ச் ஜெனிவா கூட்டத்தொடரை முன்னிட்டு ஏற்பட்ட அதுல நானும் ஒருவன் அந்த சிவில் சமூக ஒருங்கிணைப்பு. அதுல உண்மையா அப்படியெல்லாம் பலமான சிவில் சமூகங்கள் எல்லாம் கிடையாது. அதை தொடங்கியது மன்னாரை சேர்ந்த சிவகரன். அதை பிறகு நாங்கள் ஹைஜாக் பண்ணினாங்கன்றதான் சரி. சிவகரன் தொடங்கினது, பிறகு நாங்கள் எடுக்கிறோம். நான் சிவில் சமூகத்தை சேர்ந்தவன் அல்ல, சிவில் சமூகத்தை சேர்ந்த 20 அதில் இணைந்தார்கள். மொத்தம் நாங்கள் 4 பேர். சிவகரன், நான், ஒரு கத்தோலிக்க மதகுரு, மற்றொரு அவர் 2 பேருமே சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் வவுனியாவை சேர்ந்தவர்கள். இந்த 4 பேரும் சேர்ந்தால் அந்த ஒருங்கிணைப்பை செய்தது. அது போன முறை அது கூட 0 டிராஃப்ட் வர கூட்டமைப்பு பின்னடிக்க அது அப்படியே கவிட்டு போச்சு. இந்த முறை அப்படி ஒரு முயற்சியை யாரும் எடுக்கல. இதுதான் பிரச்சனை. இந்த சிவில் சமூகங்கள் அறிக்கை விடும், சூம் சந்திப்புகள், கருத்தரங்குகள் செய்யும். அதுக்கு மங்கால் இது மாதிரியான அரசியல் ரீதியான நிலைப்பாடுகள், அரசியல் ரீதியான விவகாரங்கள் என்று வரைக்க ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற சக்தி எங்க சிவில் சமூகங்களுக்கு இல்லை. ஏனென்றால் எங்களோட சிவில் சமூகங்கள் எல்லாமே முழு நேர சிவில் சமூகங்கள் அல்ல. இந்த சமூகங்கள் பாதி சிவில் சமூகங்கள், அதாவது அரை நேரமாக வேலை செய்கிறார்களா. தங்களுக்கு தொழில்கள் இருக்கும், அந்த தொழில்களை வச்சுக்கொண்டு சிவில் சமூகத்தில் வருவாங்க. அப்ப இவர்கள் எல்லாருமே தங்களுக்குரிய கம்ஃபர்ட் ஜோனுக்கு இருப்பார்கள். தங்களோட சௌகரிய வலயத்துக்குள் இருந்து கொண்டுதான் இவர்கள் சிவில் சமூக வேலைகளை ரிஸ்க் எடுக்க மாட்டார்கள். இவங்கள்ட்ட வெளியில காட்டப்படுறது மாதிரி ஒரு பலமான சிவில் கட்டமைப்பு எங்கள்கிட்ட இல்லை. தவிர மக்கள் இயக்கம் என்று பாத்தீங்கன்னா கடந்த 12 ஆண்டுகள்ல 3 மக்கள் இயக்கங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றன அல்லது தேங்கி நிற்கின்றன. முதலாவது தமிழ் மக்கள் பேரவை, அது ஒரு அற்புதமான கட்டமைப்பாக தோன்றியது. அப்புறம் தண்டபாட்டிலேயே தேங்கிட்டேன். அதுக்கு நிறைய பேர் பொறுப்பு. தமிழ் மக்கள் பேரவையும் பொறுப்பு, விக்னேஸ்வரன் பொறுப்பு, கஜேந்திரகுமாரும் பொறுப்பு. அதுக்கு அடுத்தபடியா அந்த தமிழ் மக்கள் பேரவைக்கு பரலாக ஒரு வகையில முல்லைத்தீவை மையமாக கொண்டு தமிழ் மரபுரிமை பேரவை உருவாக்கப்பட்டது. அதை இப்ப காணியில. 3வதாக பொத்துவில்துலகம் பலிகண்டி. பொத்துவில்துலகம் பலிகண்டி தன்னை ஒரு மக்கள் இயக்கமாக பிரகடனப்படுத்திக் கொண்டது. ஆனால் அந்த பொத்துவில்துலகம் பலிகண்டிக்கு பின்னுக்கு அது ஒன்றையுமே செய்ய இல்லாமல் இருக்கு.
அந்த அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு சிலர் ஆங்காங்கே சில சிறிய கவனிப்பு போராட்டங்களில் நிற்கிறார்கள் நின்றுட்டு அந்த அமைப்பின் பேரை அவர்கள் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். மற்றபடி ஒத்தியுதலகம் பொலிகண்டி கூட அடுத்தடுத்த கட்டத்துக்கு தன்னை வளர்த்து கொண்டு போய் மக்கள் மட்டத்தில் தன்னை பலப்படுத்தவில்லை. இப்படி பார்த்தால் கடந்த 12 ஆண்டுகளில் 3 மக்கள் இயக்கங்களை கட்டியெழுப்பும் முயற்சிகள் சறுக்கி இருக்கு. தமிழ் மக்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் இயக்கம் பற்றி சிந்திக்கிறவர்கள், சிவில் சமூக செயற்பாடு பற்றி சிந்திக்கிறவர்கள் எல்லாரும் இந்த விஷயத்துல யோசிச்சு ஒரு பலமான அனுபவத்தை, எங்களுக்கு ஒரு கொழுத்த அனுபவம் இருக்கு. நாங்க அந்த கொழுத்த அனுபவத்தை பாவிக்காத மக்கள். நாங்கள் 2009 எங்களுக்கு ஒரு பெரிய கொழுத்த அனுபவம் இருக்கு. ஆனா நாங்க இன்றைக்கு வர அதை பயன்படுத்தலைன்னா 12 ஆண்டு. 12 ஆண்டுலேயே இப்போ ஒரு கொழுத்த அனுபவம் இருக்கு. மக்கள் இயக்கங்களை கட்டும் முயற்சிகளில் நாங்கள் தொடர்ச்சியாக தோல்வி இருக்கிறோம். எனவே இந்த அனுபவங்களை தொகுத்து கொண்டு நாங்கள் அதிகம் நெகட்டிவா யோசிக்க தேவையில்லை, பாசிட்டிவா பார்ப்போம். தொகுத்து கொண்டு ஒரு புதிய கட்டமைப்புக்கு போக வேண்டிய தேவை வந்துட்டு எங்களுடைய உரையாடலாக தான் காட்டுது. என்னென்றால் ஒரு பலமான சிவில் சமூகத்தை கட்டி எழுப்பி சிவில் சமூகத்தால் வழிநடத்தப்படும் ஒரு தேர்தல் மைய அரசியல் தான் தமிழ் மக்களுக்கு எப்பொழுது பாரம்பரிய மிதவாத அரசியல் எங்களுக்கு சரி வராது. என்ற முன்னுக்கு இந்த மிதவாத அரசியல் தோத்து தான் ஆயுத போராட்டம் வந்தது. ஆயுத போராட்டத்துக்கு பிறகு பழையதன் தொடர்ச்சியா ஒரு மிதவாத அரசியல் எடுக்கிறார். எங்களுக்கு இப்பொழுது தேவையா இருப்பது முற்றிலும் புரட்சிகரமான புதிய பாணிகளான மிதவாத அரசியல். அப்படி ஒரு மிதவாத அரசியல் என்பது ஒரு மக்கள் இயக்கத்தால் வழிநடத்தப்படுகின்ற அல்லது மக்கள் இயக்கத்தோடு இணைந்து செய்யப்படுகின்ற ஒரு மிதவாத அரசியலாக இருப்பதுதான் சரி. நான் நினைக்கிறேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் தமிழ் தேசிய பசுமை அமைப்பின் மாநாட்டில் வந்த திருமாவளவன் ஒரு விஷயம் எனக்கு சொன்னார். உங்களோட எல்லா கட்சிகளையுமே ஸ்பெண்ட் போர்சஸ் என்று, பாரதூரமான வசனம். உங்களோட கட்சி தலைவர்கள் உங்களோட அரசியல் தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் தீர்ந்து போன சக்திகள் சொன்னார். அது உண்மைதான். இந்த தீர்ந்து போன சக்திகளை வச்சு கொண்டு நீங்க அடுத்த கட்டம் போக மாட்டீங்க. இதுகள் ஒரு அரசியல் பூர்ப்புக்கு தகுதியற்ற சக்திகள். எனவே ஒரு மக்கள் இயக்கத்தால் ரீஃப்ரெஷ் பண்ணப்பட்ட, ஒரு மக்கள் இயக்கத்தால் புதுரத்தம் பாய்ச்சப்பட்ட ஒரு அரசியலுக்கு நாங்கள் போவோம். அதுக்கு கடந்த 12 ஆண்டுகளின் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்ள தயாராக இருப்போம். சரி, நிறைவாக திரு ஜதீந்திரா அவர்களே, ஒரு புதியதான ஒரு புரட்சி நோக்கி பயணிப்பதற்கு எவ்வாறான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? திரு நிலாந்தன் அவர்களுடைய கருத்தோடு பார்க்கின்ற பொழுது இதுல அந்த புரட்சி என்றது அது ஒரு பாரதூரமான சொல். அரசியல் புரட்சி என்று வைத்துக் கொள்வோம். அது தமிழ் சூழல்ல இந்திய அவதானத்துல அது அப்படி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது எங்களுடைய கடந்த 12 வருட கால அனுபவங்கள் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதாக இருந்தால், ஒரு முதலில் அடிப்படையான பிரச்சனை என்னென்றால், ஒரு எந்த ஒரு மக்கள் இயக்கம் அல்லது ஒரு பலமான அதாவது கட்சி அல்ல, அரசியல் கட்சிகளுக்கு வெளியில் ஒரு பலமான அமைப்புகள் தோற்றம் பெற்ற அந்த சூழல்களை நீங்கள் வெளியிடங்கள் அவதானித்தால் ஒரு கரிஸ்மெட்டிக் ஒரு லீடர்ஷிப் ஒன்று உருவாகும். எல்லா இடங்கள்லையும் பொதுவாக இந்த ஒரு ஆற்றல் மிக்க சில தலைமைகள் வெளிப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் தான் இது இந்த மாதிரியான மக்கள் இயக்கங்கள் தோற்றம் பெறும். ஆனால் துரதிருஷ்டவசமாக எப்படி அரசியல் கட்சிகளில் எங்களுக்கு இப்ப சொல்றது மாதிரி தீர்ந்து போன ஆட்கள் எப்படி அரசியலுக்கு தலைமை தாங்குகிறார்களோ அது மாதிரி தான் சிவில் சமூகத்துக்கு வருபவர்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பல்வேறு கட்சிகளோடு இருந்து தங்களை பல்வேறு இடங்களில் கரைத்து கொண்டு ஆங்காங்கே நின்றவர்கள் தான் திரும்பவும் சிவில் சமூகம் என்ற ஒரு ஸ்லோகத்தின் கீழ் வருகிறார். இது ஆனால் உண்மையில் அந்த தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்ட காலத்தில் மற்ற எல்லாத்தையும் விட அதற்கு ஒரு சில சாதகமான அம்சங்கள் அதில் இருந்தது. குறிப்பாக வடக்கு முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன் அந்த உண்மையில் அவர் ஒரு கட்சி அரசியலை நோக்கி போகாமல் ஒரு மக்கள் இயக்கத்துக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு பாத்திரத்தை வகித்திருப்பாராக இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்கள் பேரவை வேறு ஒரு இடத்தை நோக்கி போயிருக்கலாம். ஏனென்றால் அதுக்கு தமிழ் மக்கள் பேரவைக்கு இருந்த பிரதான பிரச்சனை அதுக்கு ஒரு சிம்போலிக்கா ஒரு குறியீட்டு ரீதியாக வலுவான ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட நன்கு ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதை முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு முகம் இருக்கு. ஆனால் தமிழ் மக்கள் பேரவை இறுதியாக எந்த இடத்தில் வந்து முடிந்ததென்றால் விக்னேஸ்வரன் தலைமையில் இன்னொரு கட்சியை உருவாக்கி வருவதற்கான கடைசியாக அதற்காக உருவாக்கப்பட்டது. அது தோற்றம் பெற்று உறுதி பெற்றிருந்தால் இன்று மற்றவர்களை கட்டுப்படுத்துகின்ற அல்லது வழிகாட்டுகின்ற ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. அப்படி விக்னேஸ்வரன் வந்து இந்த கட்சி அரசியலுக்கு வராமல் அவர் கட்சி அரசியலுக்கு வந்ததுக்கு அவர் மட்டும் நான் காரணம் என்று சொல்ல மாட்டேன், பலர் காரணம்.
மாற்று தலைமை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று பல்வேறு நிலைப்பாடு ஒரு ஆர்வத்தோடு செயற்பட்ட என்னை போன்றவர்களும் காரணம் என்று சொல்லலாம், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் அதுக்கு தயாராக நிலையில் தன்னை வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் அடிப்படை. அதனால்தான் மற்றவர்கள் அவரை கட்சி நோக்கி சிந்திக்க தள்ளப்பட்டதுக்கு காரணமே அவர் ஒரு கட்சி அல்லாத ஒரு அரசியலை ஒரு மக்கள் இயக்கத்துக்கு தலைமை தாங்குகின்ற ஒருவராக தன்னை அடையாளப்படுத்தி செயற்படுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அதுதான் அடிப்படையான பிரச்சனை. அதனால்தான் கட்சியை பற்றி ஏதோ சிந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்படி ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர், ஒரு மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர், நேர்மையானவர் என்று பெயர் எடுத்த ஒருவர், அப்படியானவர்கள் இந்த தலைமையை கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த மக்கள் இயக்கம் அல்லது சிவில் சமூகம் என்று அந்த அடையாளப்படுத்தப்படுகின்ற குழுவும் ஒரு மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை பெறும். இப்போ மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை பெறாத வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிற விஷயத்தை இந்த முன்கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் மக்கள் அதை நம்ப வேண்டும். இந்த அரசியல் கட்சிகளை கேள்விக்குள்ளாக்குகின்ற பொழுது இவர்கள் சொல்லுவது சரி என்று மக்கள் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த அரசியல் கட்சிகள் ஒரு நெருக்கடிக்குள் தள்ளப்படும். இல்லாவிட்டால் அது நடக்கும். சரி, நன்றி உங்கள் இருவருக்கும். எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக டிவிஐ மற்றும் CMR சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு பொழுதில் சந்தித்து வேறு விடயங்கள் தொடர்பாக பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி.